லேர்னர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் வணக்கம். மைக்ரோசாஃப்ட் அஜூர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம இந்த மைக்ரோசாஃப்ட் அஜூருக்கு எக்கச்சக்கமான வேகன்சிஸ் நாக்பூரில் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் அஜூரை வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃப்ரம் பேசிக்ஸ்ல இருந்து டில் எண்டு வரைக்கும், அதாவது ஒரு 50 மணி நேரத்துக்கு மேல ஒரு வீடியோ பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு A to Z அஜூர்ல இருக்கிறது உங்களுக்கு என்னால சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ அதுல AZ104 அப்படின்ற அந்த சர்டிபிகேஷனுக்கு பேஸா இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம இன் டீடைல் பார்க்க போறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் இந்த சீரீஸ் முடிக்கிறப்போ நீங்களும் ஒரு பெட்டரான அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவீங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட் அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் AZ104 அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, அஜூர்னா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா என்னன்னு தெரியணும். எதுக்காக கிளவுட் கம்ப்யூட்டிங்? கிளவுட் கம்ப்யூட்டிங்ல டெவலப் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் அஜூர். அப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சதான் ஏன் அஜூர் அதை டெவலப் பண்ணாங்க, அண்ட் இந்த அஜூர் மூலமா நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. இந்த சப்ஸ்கிரிப்ஷன், பில்லிங், காஸ்ட் ஆப்டிமைசேஷன், இதே கான்செப்ட் உங்களுக்கு M365ல மேஜரா ஒர்க் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? பட் அப்படியே வராது, இதுல இருக்கிற மாதிரி இருக்காது. பட் சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேவா சார்? ஆக்சுவலா வந்து M365ல ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் தானே சார் அஜூர்? இல்லப்பா, அஜூர்ல ஒன் ஆஃப் த ஃபீச்சர் தான் M365. நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா நம்ம அந்த M365 அட்மின் போர்ட்டல்ல நம்ம அந்த லெஃப்ட்ல ஐடென்டிஃபை M365 அட்மின் சென்டர்ல ஒன் ஆஃப் த பார்ட் தான் நம்ம அந்த அஜூர்னு ஒரு ஆப் வந்து நம்ம அப்படி நீங்க முதல்ல தப்பா புரிஞ்சிருக்கிறீங்க. ஆக்சுவலா ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் அட்மின் சென்டர்ஸ். நல்லா புரிஞ்சுங்க. ஈச் அண்ட் இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக கிரியேட் பண்ண ஒரு அட்மின் சென்டர்ஸ். ஓகேவா? ஓகே. அந்த அட்மின் சென்டர்ஸோட ஷார்ட் கட் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க வச்சிருக்காங்க. ஓகேவா? ஓகே ஓகே. அது 365 குள்ள இருக்கிற ஒரு பார்ட்னு வைக்கல. ஓகேவா? ஓகே ஓகே. அது தட் இஸ் ஷார்ட் கட். அஜூர் போர்ட்டலுக்கு போறதுக்கு ஒரு ஷார்ட் கட். நீங்க ஒவ்வொரு முறை டைப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏன் டைப் பண்ணிட்டு இருக்கேன், நான் இங்கேயே வைக்கிறேன், லெஃப்ட் சைட்ல இருந்து எடுத்துக்கோ அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா அது டினோட் பண்ணுது. ஓகேவா? ஓகே. அஜூர் கிளவுட் பிளாட்ஃபார்ம், மைக்ரோசாஃப்ட்ல இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அஜூர்க்குள்ளதான் இருக்கும். ஓகேவா? ஓகே. அண்ட் கிளவுட் சர்வீசஸ் ரிலேட்டட் டு மைக்ரோசாஃப்ட் அஜூர் அப்படின்னு வந்து மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு வந்துட்டாவே அந்த சர்வீசஸ் எல்லாமே அஜூர்க்குள்ளதான் இருக்கும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், பில்லிங், காஸ்ட் ஆப்டிமைசேஷன், இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க போறோம். ஓகேவா? So what is mean by a subscription? அதாவது ரொம்ப சிம்பிள். அஜூர் சர்வீசஸ் சொல்லுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் லைக் டிவி நம்ம மந்த்லி. எக்ஸாக்ட்லி அதேதான். அதாவது நெட்ஃபிளிக்ஸுக்கு 400 ரூபாய் பணத்தை கட்டு, அமேசான் பிரைமுக்கு கட்டு, நம்ம டிவி ரீசார்ஜ் பண்றோம், மொபைல் ரீசார்ஜ் பண்ற எல்லாத்துக்குமே காசு கட்டுறோம். கரெக்டா? அதே மாதிரி இதுல காசு கட்டுறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆன்சர் பண்ணுங்க. இப்போ உங்க வீட்டுல ஒரு டிஷ் ஆண்டனா வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா? அந்த டிஷ் ஆண்டனா வேணா விட்டுருங்க. நம்ம டிவிக்கு நம்ம மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்றோம் இல்லையா, அதை எடுத்துப்போம். இந்த மொபைல் ரீசார்ஜ் பண்றப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு பேக்கேஜ் தானே போட முடியும். அது மாதிரி ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ரீசார்ஜ் தான். கரெக்டா? இப்போ ஒரு மொபைலுக்கு நீங்க 10 ரீசார்ஜ் பண்ண முடியுமா ஒரே மாசத்துக்கு? லைக் இது ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா காலி ஆயிடுச்சுன்னா நம்ம எக்ஸாக்ட்லி லைக் ஆட் இன் பேக்கேஜ் போடலாம். ஆனா வந்து மெயின் பேக்கேஜ் போட முடியுமா? போடலாம். அது போட்டாலும் அந்த ஆப்ஷன் இருக்குதுங்க சார். இப்போ இந்த மந்த் ஒரு 300க்கு ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா டெய்லி 1 GB கிடைக்குது. நான் எனக்கு 1 GB டெய்லியும் பத்தல, எக்ஸ்ட்ரா 350 போட்டேன்னா எது லேட்டஸ்ட் இதோ அந்த இது பேக்கேஜ் அந்த மாசம் அப்டேட் பண்ணிக்குது. ஆனா ஜியோல பாத்தீங்கன்னா பேக்கேஜ் முடிஞ்சாட்டுதான். லைக் இருங்க, நான் சண்டை போட வந்தது வந்து பாத்தீங்கன்னா மொபைல் பேக்கேஜ் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு இல்ல. ஓகேவா? நான் அதுல ஒரு சின்ன பேஸ் லெவல்ல எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மந்த் ஆன் மந்த் ரீசார்ஜ் பண்றோம், ரைட்? ரெண்டாவது ரீசார்ஜ் நம்ம பண்றோம் அப்படின்னா இட் வில் பி வெயிட்டட் ஃபார் நெக்ஸ்ட் மந்த். அதை வெயிட் பண்ணும் அடுத்த மாசம். அந்த ரீசார்ஜ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதை அப்டேட் ஆக்டிவேட் ஆகும் மெயின் ரீசார்ஜ். கரெக்டா? ஆனா வந்து நீங்க 10 ரீசார்ஜ் பண்ணாலும் சரி, 50 ரீசார்ஜ் பண்ணாலும் சரி, அது எல்லாமே என்ன ஆகும், அடுத்தடுத்த மந்த்துக்கு தான் போகும். நார்மலா ஒரு பேக்கேஜ்
நீங்க அதை மாத்தாதது உங்க கையில இருக்கு, அது ஒரு விஷயம். ஓகேவா? நான் சொல்றது பேசிக்கான பிளான் தானே. அதே மாதிரி இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க ஒரு சர்வீஸை வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க காஸ்ட் கட்டணும். ஓகேவா? வேற சர்வீசஸ் வாங்குனீங்க, அதாவது டேட்டா பேக்கேஜ் மாதிரி வேற எதனா சர்வீஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு இமீடியட்டா இன்ஸ்டன்டா காசு போயிடும். ஓகேவா? ஆனா சேம் சர்வீசஸ்க்கு நீங்க எக்ஸ்ட்ராவா பில்லு கட்டுறீங்க அப்படின்னா அப்படி கட்ட முடியுமானா ஃபர்ஸ்ட் முடியும், முடியாது, ரெண்டுத்துக்குமே ஆன்சர் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க பே ஆஸ் யூ கோ மாடல் அப்படின்னு ஒன்னு சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது வந்து போஸ்ட் பெய்ட் மாதிரி மந்த் ஆன் மந்த் நீங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பே பண்ணுவீங்க. ஓகேவா? ஜஸ்ட் இன்ஸ்டன்ட் மெத்தட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை வந்து நீங்க பார்க்க மாட்டீங்க. ஜஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பில்ல பிடிச்சிருவான். மந்த் எண்ட்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணிருந்தீங்களோ அதுக்கு முன்ன பின்ன கணக்கு பார்த்து அடுத்த மந்தோட எஸ்டிமேட் கொடுப்போம். ஓகேவா? சரி, அஜூர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது என்னன்னா, நீங்க வாங்க போற சர்வீசஸ்க்கு காசு பட்டு கட்ட போற ஒரு அக்கௌண்ட், அவ்வளவுதான். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது ஒரு அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள நீங்க வாங்குற சர்வீசஸ காசுக்கு அந்த சர்வீஸோட லிஸ்ட் காசு எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? லைக் இப்ப நான் காட்டுறேன் பாருங்க, இங்க இருக்கு சப்ஸ்கிரிப்ஷன், மேல தேர்ந்தீங்கன்னா இங்க வரும். ஓகேவா? உங்களால பாத்துக்க முடியும். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 அஜூர் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? சரி, இங்க ஏன் 3 நிக்குது? ஒண்ணுதானே இருக்கணும், கரெக்டா? இதுக்கு இதை புரிய வைக்கிறதா எக்ஸ்பிளைன் பண்ண தான் அங்க வந்தேன், பட் அது சொதப்பிடுச்சு, பரவாயில்ல. 3 ஸ்பான்சர்ஷிப் அக்கௌண்ட் இருக்கு, கரெக்டா? சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி பாத்தீங்கன்னா தெரியும், 3 டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு, கரெக்டா? இங்க சப்ஸ்கிரிப்ஷன் இங்க இருக்கு, 3 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. சோ இந்த 3 டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ல போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் ஒவ்வொரு பில்லிங் வந்திருக்கும். ஓகேவா? சரி, ஏன்டா இந்த அக்கௌண்ட்ல ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் ஒரு பில்லிங் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு 100 ப்ராஜெக்ட், சரி, ஒரே நேரத்துல ஒரு 5 ப்ராஜெக்ட் கையில வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்ப 5 ப்ராஜெக்டும் டிஃப்ரெண்ட் கம்பெனி கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க. ஓகேவா? பில்லு மொத்தமா ஜெனரேட் ஆயிட்டு பிரிப்பீங்களா, இல்ல ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கு தனித்தனியா பில்லு பே பண்ணுவீங்களா? சரி, ஒவ்வொரு ப்ராஜெக்ட் தனித்தனியா பில்லு, ஒரே கம்பெனிக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளவு ஆயிருக்குன்னு கணக்கு சொல்லுவாங்க சார். இண்டிவிஜுவல் கம்பெனிக்கு தான் பில்லு போடுவீங்க. மொத்தமா போட்டுட்டு 5 கம்பெனிக்கு மொத்த அமௌண்ட்னு சொல்லிட்டு பில் பே தர மாட்டீங்க. ஏன்னா அதை யார் எவ்வளவு பே பண்ணணும்னு தெரியாது இல்லையா? அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு அக்கௌண்ட் போடுவீங்க. அந்த ஒவ்வொரு கம்பெனிக்கும் போடக்கூடிய அக்கௌண்ட் தான் இது. ஓகேவா? அதாவது இது வந்து உங்களோட மெயின் அஜூர் போர்ட்டல். ஓகேவா? இது வந்து என்ன, அஜூர் போர்ட்டல லாகின் பண்றதுக்கான ஒரு பிளேஸ். ஓகேவா? இப்போ அந்த அஜூர் போர்ட்டலுக்குள்ள வந்து நீங்க என்ன பண்றீங்க, நீங்க உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பில்லிங் அக்கௌண்ட் செட் பண்றீங்க. இந்த பில்லிங் அக்கௌண்ட் என்னடா பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த பில்லிங் அக்கௌண்ட பேஸா வச்சு எத்தனை சர்வீசஸ் வாங்குறீங்களோ அதோட பில் எல்லாமே என்ன ஆகும், அந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு போகும். இப்ப நீங்க வேற சர்வீசஸ் வேற செட் ஆஃப் ப்ராஜெக்டுக்காக கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வேற ஒரு பில்லிங் அக்கௌண்ட் செட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், அந்த அக்கௌண்ட்டுக்கான காசு எல்லாமே அந்த செகண்டரி பில்லிங் அக்கௌண்ட்டுக்கு போகும். கரெக்டா? சோ ஒவ்வொரு கம்பெனி ப்ராஜெக்ட்டுக்கும் தனித்தனியா, இல்ல ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் தனித்தனியா பில்லிங் செட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இருக்கிறது தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் அப்படின்றது. ஓகேவா? அதான் நம்ம பில்லிங் அக்கௌண்ட் சொல்லுவோம். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்குங்களா இதுல? அடுத்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷனோட 2 ரோல் இருக்கு. ஓகேவா? முதல் விஷயம் பில்லிங். அதுக்கு பில்லிங் பவுண்டரி செட் பண்றாங்க. அதாவது செப்பரேட்டான பில்லிங் ரிப்போர்ட்ஸ் அண்ட் இன்வாய்சஸ் எதுக்கு ஜெனரேட் பண்ணமோ அதுக்கு அழகா ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அடுத்து ஆக்சஸ் கண்ட்ரோல் பவுண்டரி. அதாவது நீங்க ஒரு சர்வீசஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஒரே அக்கௌண்ட்ல இருக்குன்ற காரணத்துக்காக அதை வந்து இன்னொரு சர்வீஸ் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நீங்க பவுண்டரி செட் பண்ணுவீங்க. பவுண்டரி செட் பண்ணா அதுக்குள்ள மட்டும்தான் அது ஆக்சஸ் நடக்கும். ஓகேவா? அடுத்து மேனேஜ்மெண்ட் குரூப். இந்த மேனேஜ்மெண்ட் குரூப் அப்படின்றதுங்க நல்லா பாருங்க. இப்ப வந்து நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல எப்படிலாம் வந்து பிரிச்சிருப்பாங்க அப்படின்றத காட்டுறேன். ஓகேவா? சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி டீம் எடுத்துக்கிட்டா, ஐடி டீம்ல 2 ஐடி டீம் அப்படின்னு ஒரு கேங் இருக்கு. அவங்க வந்து அஜூர் யூஸ் பண்றாங்க அப்படின்னு வச்சுப்போம். ஃபினான்ஸ் இருக்காங்க. ஃபினான்ஸ் ஒரு குரூப்பா இருக்காங்க. அதே மாதிரி ஆபரேஷன் டீம் ஒரு குரூப்பாங்க. சரி, இதுல நான் இப்போதைக்கு ஐடியை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? மத்த எல்லாத்தையும் விட்டுருங்க, இதுல ஐடியை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்ப ஐடியை ஒரு குரூப்பா வச்சிங்க அப்படின்னா அந்த ஐடிக்குள்ள 2 ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன். நல்லா புரிஞ்சுங்க. ரூட் மேனேஜ்மெண்ட் குரூப் அப்படின்றது உங்க ஐடி. ஓகேவா? அதுதான் பெருசு. ஓகேவா? அதை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே போயிடும்.
அதுல ஒன் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் குரூப் தான் என்ன ஐடி. ஓகேவா? அதுக்குள்ள எத்தனை ப்ராஜெக்ட் பண்றீங்க, அந்த ஐடி மேனேஜ்மெண்ட் குரூப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம போக பார்ப்போம் எப்படி அந்த மேனேஜ்மெண்ட் குரூப்பை கிரியேட் பண்றது, அதுக்குள்ள எப்படி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிரியேட் பண்றது அப்படின்றத போக பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, எதுக்காக மேனேஜ்மெண்ட் குரூப் டாப் லெவலுக்கு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷனோட ஹைரார்கி. ஓகேவா? ஒரு ஆர்கனைசேஷன்ல மேனேஜர் சொல்றது கேட்டுப்பாங்களா, ஆர்எல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிஇஓ சொல்றது கேட்பாங்களா? ஏன் சிஇஓ சொல்றது கேட்கணும்? சார் அவர்தான் மேனேஜர். இவங்க சிஇஓ சொல்றது தப்பு, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தெரியுது. இருந்தாலும் அதை பண்ண சொல்றாரு, பண்ணுவீங்களா ரிஜெக்ட் பண்ணுவீங்களா? பண்ணிதான் ஆகணும். வேண்டாம் பணம் செஞ்சுதான் ஆகணும். அதே மாதிரிதான் இந்த ரூட் மேனேஜ்மெண்ட் குரூப் அப்படின்றது ரொம்ப பெருசு. அது அது என்ன சொன்னாலும் அது கேட்காது. அதுதான் ஃபுல் பவர். ஓகேவா? அதுக்கப்புறம் ஐடி மேனேஜ்மெண்ட் குரூப் அப்படின்றது இந்த ரூட் மேனேஜ்மெண்ட் கீழே. ஓகேவா? ஐடினா நம்ம கிரியேட் பண்ற குரூப் தான். வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் கிரியேட் பண்ணல, அந்த மாதிரி குரூப் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாலிசியை வந்து அப்ளை பண்றது இதெல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? எப்படி பாலிசி அப்ளை பண்றது அப்படின்னு. ஓகேவா? சப்ஸ்கிரிப்ஷன்ல மைக்ரோசாஃப்ட்ல 4 டிஃப்ரெண்ட் டைப் இருக்கு. ஓகேவா? ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ அக்கௌண்ட். இப்போ உங்க எல்லாருக்கும் நான் கிரியேட் பண்ண போறது இதுதான். ஓகேவா? உங்களுக்கு உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருக்கு அப்படின்னா ஷியோரா இதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெண்டாவது, இது வந்து 30 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரெடிட்டை கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கு மேல கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 12 month ஆஃப் பாப்புலர் சர்வீஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட சர்வீசஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 மாசம் வரைக்கும் ஃப்ரீ. ஓகேவா? அடுத்து பே ஆஸ் யூ கோ மாடல் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த பே ஆஸ் யூ கோ மாடல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அப்ஃப்ரண்ட் காஸ்ட் அப்படின்றது ஒண்ணு இருக்காது. நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அதுக்கு மட்டும்தான் நீங்க பே பண்ண போறீங்க. ஓகேவா? அடுத்து ஸ்டூடெண்ட் ஆர் அகாடமிக் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதாவது லேர்னிங் பர்பஸ்க்காக ஸ்டூடெண்ட் வாங்குறாங்க இல்லையா, அந்த இடத்துல கிரெடிட் கார்டு கூட கிடைக்க தேவையில்லை. ஆனா நீ ஸ்டூடெண்ட்னு ப்ரூவ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜோட ஐடி கார்டு வேணும். ஓகேவா? அது மாதிரி எல்லா காலேஜோட ஸ்டூடெண்ட்டும் கொடுத்துட மாட்டான். இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா ஒரு 200 அப்ரூவ்டு காலேஜஸ் மட்டும் தான் இது, வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? 200 300 அப்ரூவ்டு காலேஜஸ் தான் இருக்கு. ட்ரை பண்ணாதீங்க, வேஸ்ட் தான். இல்லைன்னா அது 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 மட்டும் கிடைச்சது அப்படின்னா நம்ம லேர்னிங் பர்பஸ்க்காக எவ்வளவு நாள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? அடுத்து என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட். அதாவது ஒரு பெரிய கம்பெனி இருக்கு அப்படின்னா அவங்க நிறைய எடுப்பாங்க. கரெக்டா? நிறைய சர்வீசஸ் எடுப்பாங்க. அப்படி நிறைய சர்வீசஸ் எடுக்க சொல்ல ஒரே நேரத்துல நிறைய பில் ஆகும் இல்லையா, அதை சமாளிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் போட்ட வந்து இந்த அஜூரை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுதான் வந்து என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட். ஓகேவா? இந்த மாதிரி மொத்தம் 4 டைப்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரிப்ஷனை இது பண்றாங்க. இதுல நமக்கு எப்பயுமே எது வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீ அக்கௌண்ட் எப்பயுமே நல்லா கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க. கரெக்டா? ஆனா ஃப்ரீ அக்கௌண்ட் கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? 1 month மட்டும் உங்களால ட்ரையலே ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அடுத்து காஸ்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை பார்த்தோம். கரெக்டா? சப்ஸ்கிரிப்ஷன் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கரெக்டா? அதே மாதிரி இப்போ இன்னொரு டூல் இருக்கு, காஸ்ட் மேனேஜ்மெண்ட் டூல். ஓகேவா? அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம பில் எவ்வளவு வேணாலும் போனாலும் விட்டுற முடியாது இல்லையா. அப்போ நம்ம ஒரு லிமிட் செட் பண்ணுவோம். அதாவது அந்த ஷேர் மார்க்கெட்ல செட் பண்ணுவாங்க இல்லையா, 1 லட்ச ரூபாய்க்கு மேல போனா தானா வித்துரு, 90,000 கீழே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சேல் பண்ணிட்டு அப்படின்னு நம்ம லிமிட் வைப்பாங்க. அதே மாதிரி ஒரு மாசம் பவுண்டரி செட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து நமக்கு எவ்வளவு காஸ்ட் ஆயிருக்கு, இன்னும் எவ்வளவு எஸ்டிமேட் தேவைப்படுது, அண்ட் வந்து வருஷ கணக்கா நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம எவ்வளவு காஸ்ட் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? எத்தனை வருஷமா ட்ராக் ஆயிட்டு இருக்கு, எத்தனை நாளா ட்ராக் ஆயிட்டு இருக்கு, அதுக்கு நீங்க செட் பண்ண பவுண்டரிஸ்க்கு எப்பெல்லாம் அலர்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்ற எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட் டூல் வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம படிப்போம், தனித்தனியா படிப்போம். ஓகேவா? தனித்தனியா மீன்ஸ் இப்போ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு டாபிக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துறோம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஆக்சுவல் ப்ராஜெக்ட் உள்ள குச்சிருவோம். ஓகேங்களா? ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண சொல்ல இப்ப நம்ம முன்னாடி எல்லாம் படிச்சோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நீங்க கோர்வே ஓகே இந்த சர்வீஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணணும். ஓகேவா? புரியுதுங்களா? சோ அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாஜிக்கா யோசிங்க. முன்னாடி ஒவ்வொரு நாளும் பதிவான டேட்டா நம்ம கிட்ட இருக்கு. அந்த டேட்டால இந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டிக் சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற டேட்டா ஆல்ரெடி இருக்கு. ஓகேவா?
அந்த டேட்டா யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, இப்ப இன்னைக்கு இந்த மாதிரி ஏற்கனவே இருந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் வரும், அப்போ இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற ப்ரிடிக்ட் பண்றாங்க. ஓகேவா? முன்னாடி ரமணன் இருக்கு சொல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டா நம்ம கிட்ட அவ்வளவா இல்ல. ரமணன் எனக்கு தெரிஞ்சு வெளியே போய் கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷம் இருக்கும். ஓகேவா? இந்த கடந்த ஒரு 10 வருஷமா என்ன பண்றாங்க அப்படின்னா, இஸ்ரோவுடைய கைக்கு ஒத்து அந்த மேல சேட்டலைட்லாம், அந்த வெதர் போர்காஸ்டிங் சேட்டலைட்லாம் அனுப்பி என்ன பண்றாங்க, இப்போ வந்து ஒரு நல்ல நிலைமையில அந்த வெதர் போர்காஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆனா ஒரு டூல் தான் பாத்தீங்கன்னா இது என்னன்னா, இப்ப நல்லா பாருங்க, நம்ம பிசினஸ்க்கு நம்ம நிறைய சர்வீசஸ் யூஸ் பண்ணிருக்கோம், எவ்வளவு செலவாயிருக்கு. இப்ப இங்க ஒரு பிளாட் லைன் மாதிரி தெரியுது, ஆனா அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த பிளாட் லைன்ல இங்க பாருங்க, ஏப்ரல் 1, ஏப்ரல் 6, ஏப்ரல் 11, ஸோ ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஏறி இருக்கு, எவ்வளவு பில்லிங் ஆயிருக்கு அப்படின்றது. ஏன்னா மாசம் ஃபுல்லா கணக்கு பண்ண சொல்ல பில் ஏறிட்டே தான் போகும். கரெக்டா? இப்போ இந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட் டூல் அப்படின்றது அதோட வேலை என்ன, லைக் வந்து பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் த இயர் வந்து பாத்தீங்கன்னா, இல்ல த்ரூ அவுட் 10 வருஷம் 15 வருஷம் அப்படின்ற மாதிரி டேட்டா வச்சிருந்தாங்க அப்படின்னா, அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, ப்ரிடிக்ட் பண்றாங்க. ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளவு இருக்கு தெரியுதா, ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளவு இருக்கு, ஃபோர்காஸ்டிங் எவ்வளவு நடந்திருக்கு, பட்ஜெட் எவ்வளவு நமக்கு தேவைப்படுது, 72% பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த கிரீன் லைன் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்டோட இதுதான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அடுத்து பிரைசிங் கால்குலேட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வழக்கமா நம்ம எங்கேயாவது லோன் வாங்கணும் அப்படின்னா இஎம்ஐ கால்குலேட்டர் பண்ணுவோம்ல, மாசம் மாசம் எவ்வளவு கட்டணும், அப்ராக்சிமேட்டா எத்தனை டியூ கட்டணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இங்க பிரைசிங் கால்குலேட்டர்னு இருக்கு. அதாவது நீங்க இப்ப இங்க பாருங்க, இப்போ இந்த இடத்துல பாருங்க, இது விர்ச்சுவல் மிஷின், எஸ்கியூஎல், அதுக்கப்புறம் வந்து வெப் சர்வீசஸ், ஃபங்க்ஷன் ஆப், சர்வர்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ரீசோர்ஸஸ் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ அந்த ரீசோர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, அதை நீங்க கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்றீங்க அப்படின்னா எவ்வளவு ஒரு மாசத்துக்கு யூஸ் பண்றீங்க, இங்க பக்கத்துல கான்ஃபிகர் பண்ணிருக்காங்களா, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ண சொல்ல எவ்வளவு ஆகுது, டோட்டல் எஸ்டிமேட் 1,24,560 அப்படின்னு காமிக்குது. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம இது பண்றதுக்கு இந்த பிரைசிங் கால்குலேட்டர் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு? புரியுதுங்க சார். அதாவது எஸ்டிமேட்டட் பட்ஜெட்டை நம்ம இந்த பிரைசிங் கால்குலேட்டர் மூலமா பாத்துக்கலாம். ஆமா, ஒரு எப்படி இஎம்ஐ கால்குலேட்டர் வேலை பார்க்குதோ அதே மாதிரிதான். ஏன்னா இஎம்ஐ கால்குலேட்டர் நீங்க வாங்கின கடனுக்கு பார்க்கும், இந்த பிரைசிங் கால்குலேட்டர் அப்படின்றது வந்து நீங்க வாங்க போற சர்வீசஸ்க்கு ஒரு மாசம் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு மாசத்துக்கு எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இஎம்ஐ கால்குலேட்டர், சாரி இந்த அஜூர் பிரைசிங் கால்குலேட்டர் அப்படின்றது வந்து வேலை செய்யும். ஓகேவா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்து அஜூர் பட்ஜெட்ஸ். சரி, இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு கம்பெனி ஒரு அளவுக்கு லிமிட்டடா காசு கொடுக்குதுன்னு வைங்களேன், அந்த காசை மொத்தமே நீங்க செலவு பண்ணிடுவீங்களா? பண்ண மாட்டோம். ஏன் பண்ண மாட்டோம் சார்? நம்மளுக்கு ப்ராஃபிட், அவங்களுக்கு எவ்வளவு யூசேஜ் வருது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் முன்னாடி அவங்களுக்கு கொட்டேஷன் தருவோம். இல்லப்பா, நான் கேக்குறது வந்து இப்ப இந்த ப்ராஜெக்ட பண்ற, அதாவது அஜூர்ல சில சர்வீசஸ் வாங்கி ஒரு ப்ராஜெக்ட பண்றதுக்கு நம்ம வந்து தயாராயிட்டு இருக்கோம். லைக் ஒரு மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட். ஓகேவா? இப்ப இந்த ப்ராஜெக்ட் எனக்கு அஜூர்ல தான் நீங்க பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். ஓகேவா? இப்போ என்னோட பட்ஜெட்டே 50,000 ரூபாய் தான். என்னோட பட்ஜெட்டே 50,000 ரூபாய் தான். ஓகேவா? அந்த ப்ராஜெக்டோட டோட்டல் வேல்யூவே நீங்க 50,000 தூக்கி சர்வீசஸ் வாங்குறதுக்காகவே கொடுத்துருவீங்களா? இல்ல சார், கொடுக்க மாட்டோம். என்னென்ன இங்க பாக்கணும், மேன் பவருக்கான சேலரி, எல்லாமே கொட்டேஷன் பண்ணிட்டு மேன் பவருக்கான சேலரி, சர்வீசஸ்க்கான சேலரி, இதுக்கப்புறம் இந்த கம்பெனி ரெப்புடேஷனுக்காக கொஞ்சம் அமௌண்ட் அண்ட் ப்ராஃபிட்காக கொஞ்சம் அமௌண்ட், இந்த மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம் ஒரு பட்ஜெட் அப்படின்றத கொடுப்போம். அதுல டோட்டல் பட்ஜெட் ஒரு 50,000 ரூபாய் இந்த சர்வீசஸ்க்காக கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்து, இந்த 50,000 ஒரே நாள்ல கூட நம்மளால காலி பண்ண முடியும் தெரியுமா? இன் சிங்கிள் டேல. இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் எல்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா in a single day we can able to spend 1 lakh rupees, 5 lakh rupees, 1 crore rupees நம்மளால பண்ண முடியும். டியூரிங் த எலெக்ஷன் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே எல்லாம் கேம்பெயின் பண்ணாங்க இல்லையா, அந்த கேம்பெயினோட பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பர் டே 1 crore 2 crore பண்ணிருந்தாங்க. ஓகேவா? சோ இப்போ நம்மளுடைய பட்ஜெட் நம்ம கிட்ட ஒரு 50,000 தான் இருக்கு, ஆனா அது லிமிட்டடா பண்ணும், மாசம் ஃபுல்லா பண்ணணும், ஒரே நாள்ல ஓடிச்சாலும் வேஸ்ட் தான். கரெக்டா? மாசம் ஃபுல்லா அது கண்ணில் பட்டுக்கிட்டே என்ன ஆகும்,
முத நாள் பாக்குறோம் ஸ்வைப் பண்ணிட்டு போவோம், ரெண்டாவது நாள் பண்றோம் ஸ்வைப் பண்ணிட்டு போவோம், மூணாவது நாள் நமக்கு அவன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஒரு பட்ஜெட் ஒரு விஷயம் செட் பண்றாங்கன்னா as much as லாங் டைம் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அந்த பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா நீடிக்கும். ஓகேவா? அதனாலதான் இந்த அலர்ட் அப்படின்னு வைக்கிறாங்க. 50% ஒரு அலர்ட், 80% ஒரு அலர்ட், 100% முடிஞ்சோடனே ஒரு அலர்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. ஓகேவா? இந்த அலர்ட்லாம் செட் பண்றது அஜூர் பட்ஜெட்ல செட் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் அஜூரோட ஹைபிரிட் பெனிஃபிட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆன் ப்ரமிசஸ் சர்வர் அப்படின்னு என்னங்க, யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சார் நம்மள்ட்ட இருக்கிற பிசிக்கல் சர்வர், நம்ம கிட்ட லோக்கலா இருக்கக்கூடிய பிசிக்கல் சர்வர், நம்மளோட ஆபீஸ்ல கூலிங் சிஸ்டம் போட்டு சர்வரை வச்சு அதுக்கு ஒரு OS போட்டு அதுக்கு ஒரு டெக்னீஷியனை வச்சு அப்படி வச்சிருக்கிற பிசிக்கல் சர்வர். இப்போ இந்த பிசிக்கல் சர்வரை நம்ம என்ன பண்ணலாம், அஜூரோடைய இன்டர்ஃபேஸை வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுங்க, அஜூரோடைய இன்டர்ஃபேஸை வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா லைக் இந்த ஹைபிரிட் அப்படின்னுவாங்க. ஓகேவா? நம்ம கிட்ட அதாவது இப்ப டேட்டா சென்டர் வந்து அஜூர் கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னா அது பப்ளிக் சர்வீஸ் கிளவுட வந்துடும், பப்ளிக் கிளவுட்ல வந்துடும். ஓகேவா? இதுவே நம்ம கிட்ட ஒரு டேட்டா சென்டர் இருக்கு, அந்த டேட்டா சென்டர் நான் அஜூரை வச்சு ஆக்சஸ் பண்றேன். OS இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா அந்த கம்ப்யூட்டரை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு OS ஒன்று போடுவோம் இல்லையா? அதே மாதிரி கம்ப்யூட்டரை ஹேண்டில் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட இருக்க சர்வரை ஹேண்டில் பண்றதுக்கு அஜூருடைய விஷயங்கள் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1 லட்ச ரூபாய் ஆக வேண்டிய இடத்துல உங்களுக்கு 60,000 ரூபாய் தான். ஓகேவா? ஏன்னா ஹார்ட்வேர் மட்டும்தான் நீங்க கொடுக்குறீங்க. ஓகேவா? மற்றபடி எல்லா விஷயமும் இந்த ஹார்ட்வேரை யூட்டிலைஸ் பண்றது எல்லா வேலையும் யார் பார்த்துப்பா? அஜூர். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணீங்கன்னா என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு 40% இருக்கு சேவ், அதாவது 40% வரைக்கும் உங்களுக்கு சேவ் பண்ணும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம், நீங்க வேணும்னா எப்போ வேணாலும் மாறிக்கலாம். ஓகேவா? ஏன்னா டேட்டா உங்ககிட்ட தான் இருக்கு போது OS மட்டும் மாறி விட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, ரிசர்வ்டு இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு ஒரு டேக்லைன் இருக்கு. ஓகேவா? சோ வாட் இஸ் தி மீன்? ஃபிளிப்கார்ட்ல சேல் வருதுன்னா இப்போ அக்டோபர் மந்த் சேல் வரும், பிக் பில்லியன் டேஸ் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் ஃபிளிப்கார்ட் அமேசான்ல. அந்த டைம்ல யூசர்ஸ் அதிகமா வருவாங்கன்னு நம்ம முன்னாடியே சர்வரை ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம். ஏன்னா எனக்கு அப்ப 1 lakh சர்வர்ஸ் தேவைப்படும் அப்படின்னு முன்னாடியே சொல்லி வச்சுட்டு அதுக்கு இந்த டைம் வரும்போது எனக்கு தேவை. ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டன்ஸ் வந்து ப்ரீ புக் பண்ணி வைக்கிறதுக்கு சார் என் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து முன்னாடியே புக் பண்ணி வச்சு 2 பேரும் ஒவ்வொரு வகையில கரெக்டா சொன்னீங்க. ஆனா இன்ஸ்டன்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணி அந்த அதுல OS போட்டு நம்ம பில் பண்ணிக்கலாம். அந்த நீங்க வீடு வந்து ரெண்ட்டுக்கு வாங்குறீங்க, லீஸுக்கு வாங்குறீங்க. ரெண்ட்டுக்கு வாங்குறீங்க அப்படின்னா நீங்க 2 மாசம் இருந்துட்டு எனக்கு 3ஆவது மாசமே வேணும்னா என்ன பண்ணலாம், சொல்லிட்டு போயிடலாம். கரெக்டா? நல்லா பாருங்க, நீங்க ரெண்ட்டுக்கு வீடு போறீங்க, 2 மாசம் இருக்கீங்க, 3ஆவது மாசமே உங்களுக்கு வீடு வேணாம்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா லீஸுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு கமிட்மெண்ட் பீரியட், 1 வருஷத்துக்கு இவ்வளவு லீஸ் கமிட்மெண்ட் பீரியட். நம்ம இனிஷியலாவே அமௌண்ட் கொடுத்துருவோம், அக்ரிமெண்ட்டை போட்டு நம்ம இது பண்ணுவோம். கரெக்டா? லீஸுக்கு போக சொல்ல 1 வருஷம் நம்ம தலையெழுத்து அங்க இருந்தாகணும். கரெக்டா? இல்ல நீங்க அங்க இல்ல அப்படின்னாலுமே அந்த காசு போனதுதான். கரெக்டா? அதேதான் இப்போ நீங்க பே as you go அப்படின்றது நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ அதுக்கு நீங்க பே பண்ணுவீங்க. ஓகேவா? ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது இருந்ததுன்னா 1 year 2 year 3 year 5 year 10 year அப்படின்றது நான் வந்து இந்த சர்வீஸை நான் வாங்கிட்டேன். ஓகேவா? ஸோ அதுக்குமே நீங்க மந்த்லி பில்லிங் தான் பே பண்ண போறீங்க. ஆனா 3 வருஷம் வாங்கிட்டீங்க அப்படின்னா இடையில கேன்சல் எல்லாம் பண்ண முடியாது. அப்படி நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 வருஷம் புக் பண்றீங்க, ஆனா 1 வருஷத்துல இது கேன்சல் பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த 1 வருஷத்துக்கான ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸோட ஃபீஸ் இருக்கு இல்லையா, அதை அவன் வாங்கிப்பான். ஏற்கனவே இருக்கிறத பில் அட்ஜஸ்ட் பண்ணி மீதி எவ்வளவு கட்டணுமோ அவ்வளவு கட்டினீங்கன்னா அந்த டேட்டா எல்லாம் கொடுக்க மாட்டான். ஓகேவா? ஸோ ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது என்ன, ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் கொடுத்து நம்ம என்ன பண்றோம், ஆக்சுவலா என்ன அந்த சர்வீசஸை யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த சர்வீஸை யூஸ் பண்றது நம்ம எல்லாமே இதை பண்ணிக்கிறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அஜூர் அட்வைசர். நான் ஏன் காஸ்ட்டை பத்தி இவ்வளவு பேசுறேன் அப்படின்னா லைக் கம்பெனியோட டைரக்ட் மணி இன்வால்வ் ஆயிருக்கேன். நான் காஸ்ட்ல இத்தனை இருக்குன்னு எதுக்காக நான் முதல்லயே வந்து டெர்மினாலஜி சொல்லிட்டு நெக்ஸ்ட் நான் ப்ராஜெக்ட் பண்றப்போ உள்ள போவேன். ஓகேவா? அப்படி நான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு உள்ள போறப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க தடுமாறுவீங்க. ஃபர்ஸ்ட் விஷயத்துல ஏன் தடுமாறுவீங்க அப்படின்னா நீங்க 10 இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற இடத்துல 100 இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா முடிஞ்சு போய் சொல்லி முடிஞ்சு. ஓகேவா? வெறும் 10 இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்ற இடத்துல 100 இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா ஏன்னா 10 இன்ஸ்டன்ட் லட்சக்கணக்கில் பில் இருக்கும், 100 இன்ஸ்டன்ஸ் என்ன டக்குன்னு கோடிக்கணக்கில் பில் ஆயிடும். கரெக்டா? கம்பெனியோட டைரக்ட் மணி இன்வால்வ் இருக்கு. நீங்க வந்து அதாவது லைக் இந்த காயின்ஸாவோ இதோ எல்லாம் கட்ட பணமாவே கட்டணும். அதுக்காக தான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? சார் இப்போ இன்ஸ்டன்ட்க்கு அர்த்தம் என்னங்க சார் தமிழ்ல?
இருக்குங்களா? இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல, ஆப்ரேட்டிங் நீங்க கைண்ட் ஆஃப் இல்ல, அது மட்டும் சொல்ல முடியாது. இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 ஒன் நம்பர் அப்படின்னா ஒன் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரெக்டா சொல்லணும்னா இப்போ விஎம் கிரியேட் பண்றீங்கன்னு வைங்களேன், விர்ச்சுவல் மிஷின்ஸ். அந்த விர்ச்சுவல் மிஷினை எத்தனை இன்ஸ்டன்ஸ் தான் கேட்பாங்க. அதாவது எத்தனை விஎம் எத்தனை இன்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நம்பரை மென்ஷன் பண்றதுக்கு இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு கம்ப்ளீட்டான விஷயம். அதாவது ஒரு விஎம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரியல, சர்வர் இன்ஸ்டன்ஸ் சொல்லலாம். 10 சர்வர்னா 10 சர்வர் வந்து 10 இன்ஸ்டன்ஸ் இருக்குப்பா, 20 இன்ஸ்டன்ஸ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சர்வீசஸ் ஒரு சர்வீஸ் எடுக்கறோம்னா அதுல எத்தனை நம்பர் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்றது இன்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, டெக்னிக்கல் டேர்ம்ல சொல்லுவாங்க. ஓகேவா? அது நீங்களா போறப்பவே புரிஞ்சுப்பீங்க. அதாவது நான் முதல்ல இன்ஸ்டன்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணும்போது அதுக்கு அர்த்தமே எனக்கு தெரியாது. அண்ட் காஸ்ட் வந்து நீங்க சூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயத்த ஃபாலோ பண்ணி சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? அதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் சர்வீசஸ்ல நீங்க ஏதாவது வாங்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷட் டவுன் பண்றது ஆன் பண்றது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பெல்லாம் வேணுமோ அப்ப மட்டும் ஆன் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அது ஆன்ல இருந்தாலும் ஒரு காசு, ஆஃப்ல இருந்தா அதுக்கு ஒரு காசு. ஓகேவா? இப்போ நீங்க ஒரு வருஷத்துக்கு ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ் வாங்கிட்டீங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்றீங்க, ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ் தான் வாங்கிட்டு 24/7 ஆன்லயே இருக்குமா அப்படிங்கிறீங்கன்னா அப்படி பண்ணீங்கன்னா பில்ல தீட்டிட்டு வந்து. ஓகேவா? உங்களோட ஒர்க் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் இருக்கும். அப்ப அந்த 1 hour மட்டும் தான் நீங்க ஆன் பண்ணணும். ஓகேவா? புரியுதுங்களா? அதை தாண்டி அது ஆன்லயே இருக்க கூடாது. ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு காசு கம்மியா இருக்கும். ஓகேவா? பே ஆஸ் யூ கோ கான்செப்ட் இல்லப்பா, பே ஆஸ் யூ கோ தான். ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ்னாலுமே பே ஆஸ் யூ கோ தான். ஸோ நீங்க டைரக்ட் பே ஆஸ் யூ கோ எடுத்துட்டீங்கன்னா உதாரணமா இந்த பைக் டாக்ஸி மாதிரி எடுத்துமே. இந்த பைக் டாக்ஸி நீங்க பைக்ல போறீங்க. ஓகேவா? ஒரு 10 கிலோமீட்டர் போறதுக்கு ஒரு 150 ரூபாய் சார்ஜ் பண்றான்னு வைங்களேன். ஆவரேஜ் வேல்யூ எடுத்து பாக்குறப்போ 35 ரூபா வரும். அதே கணக்கு தான் இங்கேயும். ஓகேவா? நீங்க பே ஆஸ் யூ கோ வாங்கினீங்கன்னா 150 ரூபா 200 ரூபாய் பில்ல போடுறான்னா நமக்கு ரிசர்வ்ட் இன்சூரன்ஸ்ல 30 ரூபா தான் பில்லு போடுவோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சிட்டோம், அதனால நிறைய சேவ் ஆயிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஸ்கியூஎல் டேட்டா பேஸ ரைட்டா சூஸ் பண்ணுங்க. எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் அப்படின்றது உங்களுடைய டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம். ஓகேவா? அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ண போற இதுவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு இருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு 1 GB அளவுக்கு இருந்தாவே போதும் அப்படின்னா நீங்க வந்து 50 GB 100 GB வாங்கிக்கிறது வேஸ்ட் தானே. ஆனா என்னைக்கு 100 GB தேவைப்படுது அன்னைக்கு 100 GB வாங்கிங்க, வேணாம்னு சொல்ல வாங்க முடியும். ஓகேவா? அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ்ல வைக்கிறது பெட்டர். ஓகேவா? ஏன்னா நம்ம ஒரு பிசினஸ்க்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஷ்யூர்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ அந்த நீங்க ஸ்கூல் ப்ராஜெக்டோ இல்ல காலேஜ் ப்ராஜெக்டோ பண்றீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் ஆக்சுவலா ஒரு கம்பெனில ஒரு பிசினஸ்க்காக நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த பிசினஸ் வந்து லாங் டேர்ம்ல தான் இருக்கும். அப்ப ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ் தைரியமா பண்ணலாம் இல்லையா? மேனேஜிங் மல்டிபிள் பில்லிங் ஸ்கோப், அதாவது மல்டிபிள் ப்ராஜெக்டை யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் பில்லிங்ஸ் கண்டிப்பா இருக்கும். அப்போ சின்ன சின்ன தப்பு நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அவங்களுக்கு அசைன் பண்ண பில்லிங் இது வந்து இப்போ வெப்டெக் அகாடமி இங்க இருக்கு. ஓகேவா? இங்க பாருங்க, இது வந்து ட்ரைனிங் சப்ஸ்கிரிப்ஷன். நான் வந்து என்ன பண்றேன், இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சின்ன சின்ன இதுவா எடுத்து சொல்லி கொடுப்பேன். ஆனா டெவலப்மெண்ட் நாங்க பண்ணிட்டு இருக்கோம், தனியா நாங்க டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த டெவலப்மெண்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன அதோட காஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். கரெக்டா? உதாரணமா இப்ப இங்க ஒண்ணு காமிக்க, நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஒரு சின்ன இதுதான். ஆக்சுவலா நாங்க நம்மளோட சைட் டெவலப் நம்ம அஷ்யூர் யூஸ் பண்றது கிடையாது. நம்ம எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேவா? அஷ்யூர்ல ஒரு மாசத்துக்கு நான் கட்ட வேண்டிய பில் 2 வருஷத்துக்கு கட்டுறேன். ஓகேவா? இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்காக ஏஐ மூலமா கிரியேட் பண்ண ஒரு கோடு தான். ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன், ஜஸ்ட் அவருடைய இப்போ அஷ்யூர்ல நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கேன், இனிஷியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? அது மொக்க கோடு தான். இப்ப இதுல நான் காமிக்க வரது என்னன்னா, இப்ப இந்த மாதிரி நீங்க ஒரு வெப்சைட்டை வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா இப்ப பாருங்க, இது வந்து ஜஸ்ட் அவரை பத்தின ஒரு போர்ட்போலியோ வெப்சைட். கரெக்டா? கோகுல் கிருஷ்ணன் அப்படின்ற ஒரு யூசருடைய போர்ட்போலியோ வெப்சைட். இப்போ இதுக்கு போயிட்டு நீங்க 100 GB எடுத்தீங்கன்னா ஒர்த்தா? இதுக்கு 1 GB இஸ் மோர் தென். ஓகேவா? அப்போ 1 GB ஸ்டோரேஜ் எடுத்தா போதுமானது. ஓகேவா? ஏன்னா இதுல யாரும் உட்காந்து வேலை பார்க்க போறது இல்ல, இது எப்பவுமே விசிட்டிங் மட்டும் தான், நத்திங் எல்ஸ். கரெக்டா? அப்போ நம்ம ப்ராஜெக்டோட ஸ்கோப் என்ன, அதுல நம்ம என்ன பண்ண போறோம்,
அதுக்கேத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ இந்த வெப்சைட், இது போர்ட்ஃபோலியோ வெப்சைட், விசிட்டிங் வெப்சைட், ஓகே. ஆனா இந்த வெப்சைட் பாருங்களேன், இப்போ இது நம்மளுடைய அட்மின் போர்ட்டல். இப்போ இந்த போர்ட்டல வந்து நான் 1 GB எடுத்தா எனக்கு பத்துமா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன வைக்கணும்? ஸ்டோரேஜ் இனிஷியலா நமக்கு டேட்டா ஆட் ஆகிட்டு இருக்கே தெரியும், ஆனா ரொம்ப ஸ்லோவா ஆட் ஆகிட்டு இருக்கு. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்த உடனே 100 GB வாங்கிட்டு விடுவோம். இப்போ நாங்க மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்றோம் இல்லையா, அதுவும் நாங்க இது மட்டும் தான் நாங்க நம்மளுடைய சர்வர்ல அப்லோட் பண்றோம். இப்போ இதுல இருக்க ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சூரியன் உங்களுடைய பேட்ச் எடுக்கலாம். இப்போ வந்து அஜூர் ரீஜியன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இங்க நான் லிங்க் மட்டும் தான் வச்சிருக்கேன். கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ்ன்ற பேர்ல நான் லிங்க் தான் வச்சிருக்கேன். வீடியோ எங்க பிளே ஆகுது, ஆக்சுவலா வேற ஒரு இடத்துல பிளே ஆகுது. கரெக்டா? ஏன்னா அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறது மைக்ரோசாஃப்ட்ல OneDriveல அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். வாட் இஃப் நான் இதை எடுத்து டைரக்டா அப்லோட் பண்ணா என்ன ஆகும்? ஸ்டோரேஜ் ரொம்ப அதிகமாயிடும், எனக்கு சீக்கிரமா தேவைப்படும். அதே நேரத்துல வந்து நிறைய ஸ்டோரேஜ், நிறைய வீடியோ தேவையில்லாம தேவைப்படும். இப்போ உங்களுக்கு எடுக்கிற கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எனக்கு அதிகபட்சம் எனக்கு ஒரு 3 மாசம் இருந்தா போதும். அது ஏன்னா உங்களுக்கு 2 மாசத்துல கோர்ஸ் முடிஞ்சிடும். 3வது மாசத்துல நீங்க ஆல்மோஸ்ட் வேற சேஞ்ச் ஆயிடுவீங்க, இல்ல வந்து ஏதாவது பண்ணிடுவீங்க, இல்ல அதுக்கப்புறம் மறந்துடுவீங்க, கிளாஸ் பண்ணதே மறந்துடுவீங்க. இப்போ ரெக்கார்டிங் அப்படின்றது வந்து எனக்கு 3 மாசம் இஸ் மோர் தென் எனஃப், ரைட்? அப்போ அந்த 3 மாசம் மட்டும் தான் அந்த OneDriveல அவைலபிளா இருக்கிற மாதிரி நான் வச்சிருக்கேன். எக்ஸ்ட்ராவா ஒரு மாசம் சேர்த்து 4 மாசமா வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அதோட ரெக்கார்டிங் கரெக்டா 4 மாசம் உங்களுக்கு அவைல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் மட்டும் இருக்காது. ஆனா இந்த போர்ட்டல் நீங்க எவ்வளவு நாள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங் தவிர மத்த எல்லா விஷயமும் பார்க்க முடியும். ஓகே, எக்ஸாம் எழுதிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஸ்டோரேஜ் டைரக்ட் ஆப்டிமைசேஷன். ஏன்னா இப்போ நான் இந்த ஆட்டோ டெலிட் நான் வைக்கலன்னா என்ன ஆகும்? டேட்டா ஆட் ஆன ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ராவா பே பண்ணணும். எக்ஸ்ட்ராவா பே பண்ணாதான் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் அதிகமா இருக்கு, அதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல எந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்றதுக்காக என்னென்ன சர்வீசஸ் இருக்கோ, என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது அவைலபிள் இருக்கும். ஓகேவா? இப்போ விர்ச்சுவல் மிஷின்ஸ் இங்க இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின்ஸை நம்ம கிளிக் பண்றோம். ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் விர்ச்சுவல் மிஷின்ஸை கிளிக் பண்ணோன்னே இங்க கிரியேட்னு ஒரு பட்டன் இருக்கு. கரெக்டா? ஒன்ஸ் ஐ கிளிக் த கிரியேட் பட்டன், இங்க வந்து 3 ஆப்ஷன் வருது. இந்த 3 ஆப்ஷன் எது இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? பேசிக்கா மொதல் ஆப்ஷன் அப்படின்றது இந்த விர்ச்சுவல் மிஷின் மட்டும் இருக்கு இல்லையா, அது வந்து லைக் சிம்பிளா நம்ம வந்து என்னென்ன மிஷின் வந்து தனித்தனியா கிரியேட் பண்ண அப்படின்றது இருக்கும். ஓகேவா? சோ அதுக்கான ஆப்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேவா? ஆனா செகண்ட் ஆப்ஷன் நீங்க போறீங்க அப்படின்னா தட் இஸ் லார்ஜர் செட். ஓகேவா? நீங்க மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் எப்படி எடுக்கணும், ரெண்டும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அது எங்க போய் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்கேலிங் மோட் இருக்கு இல்லையா, எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். இப்ப விஷயம் என்னன்னா, இந்த கிரியேட் மேல நீங்க சிம்பிளா தெரிஞ்சுக்க வேண்டியது, விர்ச்சுவல் மிஷினை மட்டும் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து சிங்கிள் மிஷின். ஓகேவா? இல்ல எனக்கு 2 இல்ல 2க்கு மேல வேணும் அப்படின்னா பாருங்க 1 to 1000 மிஷின்ஸ் அப்படின்றத நீங்க ஒரே நேரத்துல கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹைபிரிட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் டைப் ஆஃப் மிஷின்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க. இது வந்து ஸ்கேல் செட் அப்படின்றது நீங்க மிஷினை செலக்ட் பண்ணீங்கன்னா ஒரே மிஷின்னா 1000 கவுண்ட் இல்ல 500 கவுண்ட் அந்த மாதிரி. ஓகேவா? ஹைபிரிட் அப்படின்றது நீங்க 10 GB 10 மிஷின், 100 GB இன்னொரு 10 மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மல்டிபிளா ஹைபிரிட்டா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ விர்ச்சுவல் மிஷின் நான் கிளிக் பண்றேன். ஓகேவா சார்? ஹைபிரிட்னா டிஃபரெண்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபரெண்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம், டிஃபரெண்ட் மிஷின் சைஸ் அந்த மாதிரி எதுவும் செலக்ட் பண்ணலாம். ஆனா எல்லாமே ஒண்ணுதான். அதுக்கான ஆப்ஷன்ஸ் நீங்க 1-2 மட்டும் தான் மாத்திடுவீங்க. ஓகேவா? மத்தபடி இருக்கிற எல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்க சார். இப்போ செகண்ட் இது காமிச்சிங்க இல்லைங்க சார், 1ல இருந்து 1000 வரைக்கும் செட் பண்ணிக்கலாம். அது பாத்தீங்கன்னா சேம் சைஸ்ல சேம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் இருக்கணுங்களா? ஆமா ஆமா ஆமா. இப்போ இங்க பாருங்க, ஸ்கேல் செட் ஆப்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸ்கேல் செட் மீன்ஸ் இப்போ நான் சொன்னது இல்லாம ஆல்ரெடி அவன் ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சிருப்பான். ஓகேவா? இங்க பாருங்க, மேனுவலி அப்டேட் த கெபாசிட்டி, மெயின்டைன் த ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு போட்டு உங்களுக்கு எத்தனை வேணும், எத்தனை வேணும்ன்றதை இங்க மென்ஷன் பண்ணா போதும். மத்தபடி நீங்க ஒரு மிஷின் கிரியேட் பண்றதுக்கு இதுக்கு வித்தியாசமே இருக்காது. ஓகேவா? சிங்கிள் மிஷின். ஓகேவா? ஹைபிரிட் அப்படின்னு நீங்க போகும்போது கம்ப்ளீட்டா வேற. ஓகேவா? பாருங்க, செகண்ட் ஆப்ஷன்ல சார், இப்போ செகண்ட் ஆப்ஷன் PMMS போட்டுருக்கீங்க. அதுல வந்து இப்போ விண்டோஸ்னா இப்போ 1 to 1000 மிஷின்ஸ் ஒன்லி விண்டோஸ் மட்டுமே இன்ஸ்டால். விண்டோஸ் ஒரு சேம் இன்ஸ்டன்ஸ்னா ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சேம். ஓகேவா? இங்க வந்து லினக்ஸ்னா லினக்ஸ் தான். ஓகே ஓகே ஓகே, புரியுது. இப்போ லினக்ஸ் மிஷின் வேணா லினக்ஸ் தான். இப்போ அடுத்து இங்க இருக்கு இல்லையா, இப்போ ஆல்ரெடி இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு. பட் இந்த இடத்தை யாருக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல நல்லா புரிஞ்சுங்க, கிளவுட் ஆர்கிடெக்ட் வித் 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் அப்ரூவலே கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த அப்ளிகேஷன் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுங்க. எதுக்காக 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதுவும் கிளவுட் ஆர்கிடெக்ட் தான் கொடுக்குறாங்க. சொல்லுங்க பாப்போம். அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு இது ஆக்சஸே கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்லி கொடுக்குறேன் என்னன்னு, பட் ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. சார், ஆர்கிடெக்ட் நியூவா எப்படி மாடிஃபை பண்ணி கிரியேட் பண்ணலாம்னு அந்த ஒர்க்ல இருப்பாரு. அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒன்லி கண்ட்ரோல்ஸ் மாடிஃபை இல்லைங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டரை விட ஆர்கிடெக்ட் ஆனவங்க அட்மினிஸ்ட்ரேட்டர்ல இருந்து போனவனா தான் இருப்பான் மேக்ஸிமம். ஓகேவா? நான் சொல்ல வரது, ஒரு ஃப்ரெஷர் பையரை நம்பியோ ஒரு வருஷம் 2 வருஷம்
நம்பி இருக்கிற பையனை நம்பி கொடுக்க மாட்டாங்க. ஏன் ஏதாச்சும் தப்பா பண்ணிருவோம். ஒரே ஒரு நம்பர் மாத்தி போட்டா பில்லு க்ளோஸ்ல வரும். இப்ப அந்த பில்லுக்கான சாம்பிள் ஒண்ணு காமிக்கிறப்போ ஓகேவா, விஎம் சேம் கிரியேட் விஎம் தான், விர்ச்சுவல் மிஷினே போறேன் ஓகேவா. இப்போ சப்ஸ்கிரிப்ஷனை பத்தி படிச்ச ஞாபகம் இருக்கா? So what is subscription சொல்லுங்க. Renewing of license renewal பண்ணலாம் the period of payment. இன்ஸ்பைட் ஆஃப் அஜூர் சொல்லுங்க. ஏன்னா வந்து ஜெனரல் சப்ஸ்கிரிப்ஷன் தான் இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க. நாங்க சொன்னது அஜூர்ல ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, அது அஜூர்ல இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் என்ன சார்? மொத்தம் 4 டைப்ல இருக்குதுங்க சார். புரியல. 4 டைப் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே. ஃப்ரீ அக்கௌண்ட், பே ஆஸ் யூ கோ, அப்புறம் ஸ்டூடெண்ட் ஐடி ஆஃபர், என்டர்பிரைசஸ்க்கு மாதிரி 4 இது இருக்குது. அது வந்து மெத்தட் ஆஃப் அமௌண்ட் பேயிங். நான் சொல்றது சப்ஸ்கிரிப்ஷன் என்ன? சப்ஸ்கிரிப்ஷன்னா நம்ம முன்னாடி ஒரு சர்வீசஸ்க்கு ப்ரீபெய்ட் மாதிரி இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது. அதாவது உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் பேங்க்ல எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள பணம் போட்டு வைக்கிறீங்க, அதே மாதிரி அஜூருக்கு ஒரு லாகின் இருக்கும். அந்த லாகின்குள்ள ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ சூரியன் அப்படின்ற ஒரு யூசர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் ஓகேவா. இந்த சூரியன் வந்து எத்தனை சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா சூரியன் வந்து ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, 100 ப்ராஜெக்ட் பண்ணலாம். 100 பேரும் 100 டிஃப்ரெண்ட் பில்லிங். அப்போ அந்த 100 பேருக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டை வச்சு அவங்களோட பில்லிங்கை ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேவா, புரியுதுங்களா? இப்போ என்கிட்ட ஒரு 3 சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் அஜூர் ஸ்பான்சர்ஷிப் ஓகேவா. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அஜூர் எனக்கு கொடுத்துருக்கான். நீங்க நம்பர்ஸ் பார்த்தா தெரியும் டிஃபரன்ஸ் இருக்குன்னு ஓகேவா. இப்போ நீங்க ப்ராஜெக்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கம்பெனில வந்து இதெல்லாம் லிஸ்ட் டவுன் ஆகும். அந்த லிஸ்ட் டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க இஷ்டத்துக்கு எந்த கம்பெனிக்கும் அந்த கம்பெனி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஓகே. இப்போ பாருங்க, நான் அந்த பில்லிங்கை சூஸ் பண்ணுவோன்னே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாறுது பாருங்க, தெரியுதா? இப்போ நெக்ஸ்ட் ரிசோர்ஸ் குரூப். சூரியன் சொல்லுங்க, வாட் இஸ் ரிசோர்ஸ் குரூப்? சார் நம்ம சர்வீசஸ் மேனேஜ் பண்ற இடம் ரிசோர்ஸ் குரூப்புங்க சார். ஒன்னா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது. மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் அஜூர் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ரிசோர்ஸ் குரூப். சார் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் பில்லிங்லாம் இது பண்றது சப்ஸ்கிரிப்ஷன்ல பண்ணுவோம். சர்வீசஸ்லாம் மெயின்டைன் பண்றது ரிசோர்ஸ் குரூப். ஓகே. சரி, சர்வீசஸ் மீன்ஸ் எதுக்காக நம்ம சர்வீசஸ் தனித்தனியா வைக்கிறோம்? சார் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கு, இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு இந்த அக்சஸ்ல வேணும்னா அவங்களுக்கு தேவையான சர்வீசஸ் மட்டும் போட்டு ஒரு குரூப்பா நம்ம கிரியேட் பண்றோம். அனதர் டீம் அனதர் இது இல்ல சில டீமுக்கு பாத்தீங்கன்னா 2 இதுலயுமே அக்சஸ் வர மாதிரி வேணும். ஓகே. அடுத்து விர்ச்சுவல் மிஷின் நேம் சொல்லுங்க சூரியன். நேம் எதுக்காக கொடுக்குறாங்க? நம்ம அந்த மிஷினை ஐடென்டிஃபை பண்றதுக்காகும் சார். ஈஸியா ஐடென்டிஃபிகேஷன் மீன்ஸ் அதாவது இப்போ விண்டோஸா லினக்ஸா ஈஸியா ஐடென்டிஃபை பண்றது. இது என்ன ப்ராஜெக்ட்டுக்காக யூஸ் பண்றோம், அது மாதிரி நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுக்கறது. ஓகே. நம்மளோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன் ஓகேவா. அடுத்து ரீஜன் என்ன? நம்ம ரீஜனை பத்தி நிறைய படிச்சோம் கரெக்டா? அதாங்க சார். இப்போ வந்து நம்ம இந்தியால இருக்கிறோம். சோ இந்தியால செலக்ட் பண்ணிட்டு நமக்கு நியரஸ்ட் அவைலபிலிட்டி எது இருக்குதோ, சரி ஓகே. தமிழ்நாடுல சென்னை, பெங்களூர், சவுத் இந்தியா ஓகேவா. சரி. அடுத்து அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவைலபிலிட்டி ஆப்ஷன்ல அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் ஓகேவா. சவுத் இந்தியா கிளிக் பண்ணா அவைலபிலிட்டி ஜோனே இல்லைன்னு வருது. என்ன காரணம்? சவுத் இந்தியால நிறைய அந்த ஜோன்ஸ் வந்து செட்டப் பண்ணல, அதனால வந்து அப்படி காட்டுது. செட்டப்பே பண்ணல, சிங்கிள் செட்டப்ல தான் இருக்கு ஓகேவா. அதனால அவைலபிலிட்டி ஜோன் ரிலேட்டட் டு சவுத் இந்தியா கிடையாது. அப்போ அதுக்காக வந்து பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஓகேவா. ஏன்னா அவைலபிலிட்டி ஜோன் இருந்தா பக்கத்துல இருக்கிற டேட்டா சென்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா எல்லாம் ரெப்ளிக் ஆகும், அதனால டைம் டிலே இருக்காது ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் செக்யூரிட்டி டைப் ஓகேவா, இங்க இல்ல ஓகேவா. அதனால வேற வழி இல்ல, நம்ம வந்து நோன் தான் குத்தாகணும் ஓகேவா. அடுத்து செக்யூரிட்டி டைப் ஒண்ணு இல்ல, ஸ்டாண்டர்ட்னா நார்மலா இருக்கக்கூடாது. ட்ரஸ்டட் லான்ச் விர்ச்சுவல் மிஷின் தான். இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் செக்யூரிட்டிக்கு என்ன பண்ணோம்? என்கிரிப்ஷன், ஃபயர்வால் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஓகேவா. எனக்கு ஸ்டாண்டர்டே போதும் ஓகேவா. சரி. நெக்ஸ்ட் இமேஜ்னா என்ன? ஓஎஸ் ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த ஓஎஸ் ஃபைல். இப்போ நமக்கு என்ன ஓஎஸ் வேணும்? இப்ப பாருங்க, நான் ஒரு ஓஎஸ் செலக்ட் பண்றேன், எவ்வளவு அமௌண்ட் ஆகுது மட்டும் பாருங்க ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் சர்வர் 2025 டேட்டா சென்டர் கிளிக் பண்றேன் ஓகேவா. இந்த சைஸ் வந்து இப்போதைக்கு அன்அவைலபிள் இல்ல அப்படின்ற மாதிரி வருது ஓகேவா. ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு? 14,395 ரூபாய் பர் மந்த். எது? நான் விண்டோஸ் சர்வர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஓகேங்களா. இப்ப நான் அவைலபிள் இருக்கிற சைஸை வந்து நான் பாக்குறேன், அதாவது சவுத் இந்தியால எந்த அளவுக்கு சைஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறேன் ஓகே. அப்ப நம்ம என்ன பண்ணோம், உள்ள போயிட்டு இதுக்கு ஆப்ஷனே அவைலபிள் இல்லை. சவுத் இந்தியால இந்த விஎம் கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன் அந்த அளவுக்கு பெரிய டேட்டா சென்டர் இன்னும் வைக்கல அவங்க ஓகேவா. இப்போ உதாரணமா சென்ட்ரல் இந்தியாவை செலக்ட் பண்றேன். இப்ப இங்க பாருங்க அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு ஓகேவா. அதுல பாருங்க செல்ஃப் செலக்டா இல்ல நீங்க செலக்ட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குது ஓகேவா. செலக்ட் பண்ணிட்டு இப்போ இமேஜஸ் பாருங்க. இப்போ நான் உபுண்டு இமேஜஸ் செலக்ட் பண்ணனா இங்க எவ்வளவு வருது? 6,376 ரூபாய் பர் மந்த் வருது ஓகேவா. இதுவே வந்து நான் ஆல்மா லினக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு,
அதை நான் செலக்ட் பண்றேன். ஓகேவா, அது செலக்ட் பண்ண என்ன வருது, அதுவும் 6376. விண்டோஸ் சர்வர் செலக்ட் பண்றேன். ஓகேவா, எவ்வளவு வருது? 11,300. சோ அப்ப பிரைஸ் வந்து இமேஜ் பொறுத்தா இல்ல சைஸ பொறுத்தா? சார் இதுல இமேஜ் பொறுத்து மாறுது. போத் 8 GB தான் இருந்துச்சு. சரி, இந்த பிரைசிங் வந்து பேஸ்ட் அப்பான் இமேஜா ஆர் சைஸா? இமேஜ். அப்படியா? அப்ப சைஸுக்கு நம்ம உள்ள போய் ஆல்டர் பண்ணுவோம் சார். இந்த இமேஜுக்கு அதாவது அதிகமான சைஸ் கம்மியான பிரைஸ்ல கூட எடுக்கலாம் வித் ஹெல்ப் ஆஃப் சூசிங் ஒன் அனதர் OS. ஓகேவா, லினக்ஸ்ல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணீங்கன்னா மேபி ப்ராபபிளி கம்மியா தான் இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்மியான சைஸ் ரொம்ப அதிகமான பிரைஸ்ல இருக்கும் எங்க அப்படின்னா இன்ஸ்பைட் ஆஃப் விண்டோஸ்ல. ஓகேவா, ஆனா ரேட் அப்படின்றது மென்ஷன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா போத் இதுல அதாவது இமேஜும் இதுல இன்க்ளூட் ஆகும், அதே நேரத்துல சைஸும் இன்க்ளூட் ஆகும். ஓகேவா, சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, see all sizes அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வெப் பேஜ் வரும். அந்த வெப் பேஜ்ல உங்களுக்கு பாருங்க என்ன சைஸ் D சீரிஸ் வேணுமா, இந்த D சீரிஸ் B சீரிஸ் பத்தி நான் இப்போ தனியா ஒரு தியரி கிளாஸ் எடுப்பேன். ஓகேவா, இப்ப இங்க இருக்கு பாருங்க, D சீரிஸ் இருக்கு, B சீரிஸ் இருக்கு, அதுக்கப்புறம் L சீரிஸ் இருக்கு, E சீரிஸ் இருக்கு, நான் பிரீமியம் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் அன்சப்போர்ட்டட் ஜெனரேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. கரெக்டா, இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இங்க பாருங்க இதுல 7,105 ரூபாய், 3,546 ரூபாய். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கு. ஓகேவா, அப்போ இது என்ன அப்படின்றத நம்ம ஒரு கண்டிப்பா ஒண்ணு பார்ப்போம். ஓகேவா, ஒரு தியரி கிளாஸ் பார்ப்போம், இருக்கு அது ஆல்ரெடி கிளாஸ்ல லிஸ்ட்ல இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் சூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த மெஷினோட அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் யாரு, புரியுதா? இந்த மெஷினுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் அப்படின்னு போடுறோம், பாஸ்வேர்டு வந்து Karthik@007 அப்படின்னு போடுறோம். ஓகேவா, இப்போ பாஸ்வேர்டு வந்து போட்டாச்சு. இப்போ பப்ளிக் இன்போர்ட் போர்ட்ஸ் வந்து அலோ செலக்டட் போர்ட்ஸ்னு RDP அப்படியே கொடுத்துருங்க. இந்த RDPனா என்ன, HTTPனா என்ன அப்படின்றது இதை செலக்ட் பண்ணது தனியா என்ன ஒரு செஷன் பார்ப்போம். ஓகேவா, இங்க பாருங்க நான் இதுக்குதான் தியரி எடுத்துட்டு வருவேன் அடிக்கடி சொல்லுவேன். ஓகேவா, இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா, இதெல்லாம் என்ன அப்படின்றத பார்த்துட்டு கிளிக் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டிஸ்க் போகும், நெட்வொர்க்கிங் போகும். சோ இப்போதைக்கு டிஸ்க் நெட்வொர்க்கிங் இதெல்லாம் நம்ம எதுவுமே பார்க்க தேவையில்ல, ஜஸ்ட் கிளிக் ரிவ்யூ பிளஸ் கிரியேட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது கிரியேட் ஆகிறதுக்கான பிளேஸுக்கு போயிடும். ஓகேவா, இப்போ அதோட டீடைல்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், கிரியேட் ஆயிடும். ஓகேவா, இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு கிரியேட் ஆகுது. ஓகேவா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும். இந்த டிப்ளாய்மெண்ட் தான் இப்போ 3,500 இப்ப எனக்கு கார்டுல டெபிட் ஆயிடும். ஓகேவா, இந்த மாதிரி ஒவ்வொரு சர்வீசஸுக்கும் நான் செலவு பண்ணி தான் பண்ணி காமிக்கணும். சரிங்களா, அதனால சில சர்வீசஸ் நான் இதுக்கப்புறம் இதுதான் வரும்னு சொல்லும் போது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா சார், இப்போ இந்த சர்வீசஸ் பண்றோம் இல்ல 30 டேஸ்க்கு பாத்தீங்கன்னா ஃப்ரீ இருக்குங்க. நான் எல்லாத்தையும் 18,000 கிடைக்கும். சரிங்களா, ஓகேங்க சார். இப்போ 18,000 எனக்கு 30 டேஸ் வேணாம், எனக்கு 20 டேஸே போதும் அப்படின்னா அதுக்கு தகுந்த அமௌண்ட் போட்டு டெடெக்ட் பண்ணுவாங்க சார், இல்ல எப்படி? இல்லப்பா, ஃப்ரீ ட்ரையல் வந்து 30 நாள் ஃப்ரீப்பா. 18,000 அவன் கொடுப்பான் உனக்கு, நீங்க கட்ட போறது இல்ல. அஷ்யூர் வந்து உங்களுக்கு 18,000க்கான அமௌண்ட் கொடுத்து நீ பிராக்டிஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஓகேங்க சார். இல்ல இப்போ இந்த ஃப்ரீ ட்ரையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நார்மலா பே ஆஸ் யூ கோ போகும்போது நம்ம யூஸ் பண்றதுக்கு மட்டும் தான் அமௌண்ட் இருக்குங்க சார். ஆமா ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்ப பாருங்க நான் கிரியேட் பண்ண விர்ச்சுவல் மிஷினோட செட்டப் பேஜ் தான். ஓகேவா, இப்ப இந்த பேஜ்ல தான் நீங்க மொத்தத்தையும் நீங்க வந்து கால்குலேட் பண்ண போறீங்க. ஓகேவா, இப்போ ஸ்டார்ட் பண்றதுக்கான ஆப்ஷனே இல்ல, ஏன்னா இன்னும் ரெடி ஆகல. ஓகேவா, ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லுது, என்ன இஷ்யூ அப்படின்னு பாக்கலாம். ஓகேவா, இந்த IP போட்டு செக் பண்ணி பார்த்தலாமா? ஒண்ணு இல்ல, நம்ம சிஸ்டத்திலே RDPன்னு ஒரு ஆப் இருக்கும். ஓகேவா, ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் அப்படின்னு அந்த ஆப் குள்ள போயிட்டு அந்த IP நீங்க போட்டீங்க அப்படின்னா போதும். ஓகேவா, அந்த IP போட்ட உடனே இப்போ இங்க இன்னும் ரெடி ஆகல, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, பட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப கனெக்ட் ஆயிடும். ரெடி ஆகல அப்படின்னா எரர் வரும். ஓகேவா, ஓகே கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, என்ன பேர் போட்டோம், சூரியன், பாஸ்வேர்டு கொடுத்தோம், பாஸ்வேர்டு போட்டாச்சு, கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, என்ன ஆகுது, நமக்கு ஒரு VM கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா, இந்த VM பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க லோக்கலா ஒரு VM கிரியேட் பண்ணாலும் அப்படிதான் இருக்கும். ஓகேவா, சரி, இந்த என்டையர் விர்ச்சுவல் மிஷின் எங்க ரன் ஆகுது, இதுக்குள்ள இருக்கிற எந்த சர்வர்ல ரன் ஆகுது சார்? இப்போ சென்ட்ரல் இந்தியால இருக்கிற சர்வர்ல ரன் ஆகுதுங்க சார். சென்ட்ரல் இந்தியால இருக்கக்கூடிய அஜூர் சர்வர்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாதான் அது லோட் ஆயிடும். ஏன்னா நம்ம கிரியேட் பண்ணிருக்கிறது லோ சைஸ்ல தான் கிரியேட் பண்ணிருக்கோம், அதனால வந்து மேபி லோட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகேவா, லேட்டன்சி எவ்வளவுங்க சார்? புரியல, லேட்டன்சி இதுக்கு எவ்வளவுங்க சார்? ஒரு லேட்டன்சில இருக்காதுப்பா. நீங்க சைஸ் நீங்க பிரைஸ் அதிகமா கொடுக்குறப்போ 0 லேட்டன்சி, பிரைஸ் ஓரளவு கம்மியா கொடுத்தீங்கன்னா அது மேபி ஸ்லோவா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா, பாருங்க நமக்கு ஒரு சர்வர் மிஷின் கிடைச்சிச்சு பாருங்க. ஓகேவா, இதை யூஸ் பண்ணி நீங்க உள்ள என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேவா, அண்ட் இது ஸ்லோவா இருக்கிறதுக்கான காரணம் அந்த மிஷினோட சைஸை பொறுத்து. ஏன்னா நம்ம சூஸ் பண்ணிருக்கிறது 2 கோர் தான் சூஸ் பண்ணிருக்கேன், அதனால வந்து இட்ஸ் மேபி டேக்கிங் டூ மச் ஆஃப் டைம். ஓகேவா, இந்த VM ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகேவா, எப்படி VM
கிரியேட் பண்றதுன்னு தெரிஞ்சது இப்போ அப்படியே கையோட டெலீட் பண்ணிடலாமா? எதுக்காக பண்ணி பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் டெலீட் பண்றேன்? பே as you go கான்செப்ட் எவ்வளவு யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு. எவ்வளவு யூஸ் பண்றேன்? இப்ப நான் 3700 கொடுத்து கிரியேட் பண்ணிருக்கேன். நான் உடனே டெலீட் பண்ணா ஒரு 50 ரூபா தான் பில்லு போகும். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? 3500 4000 பில்லு போகும். இது இல்லைன்னு சார் இவ்வளவு கிரியேட் இருக்கு மொத்தமா எல்லாமே இதா இருக்கா டிஸ்க்? வர இப்ப என்ன அப்படின்னா இதுல விர்ச்சுவல் மிஷின் பண்ணா நம்ம கிரியேட் பண்ணோம். ஆனா நெட்வொர்க் வாட்சர்னு ஒண்ணு வந்திருக்கு, பப்ளிக் ஐபி அட்ரஸ் ஒண்ணு வந்திருக்கு, நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் இருக்கு, டிஸ்க் இருக்கு, விர்ச்சுவல் நெட்வொர்க் இருக்கு. திஸ் ஆல் என்ன அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கிளாஸா பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம வந்து சர்வீசஸ் என்ன, அதாவது கம்ப்யூட்டிங் பவர்னா என்ன, நெட்வொர்க்கிங்னா என்ன, எதுக்காக வந்து நம்ம இதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு கிளாஸ்லயும் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ VM எப்படி கிரியேட் பண்றீங்க அப்படின்றது வந்து புரிஞ்சுதா? சொல்லுங்க, வாட் இஸ் விர்ச்சுவல் மிஷின்? நமக்கு தேவையான OS விர்ச்சுவலா ஒரு சர்வர் மூலமா ரன் பண்றது விர்ச்சுவல் மிஷின்ஸ். இதுல நமக்கு தேவையான சைஸ், சப்ஸ்கிரிப்ஷன், என்னென்ன சர்வீசஸ் வேணுமோ நம்ம கஸ்டமைஸ் பேக்கேஜ். ஓகே, சரி. என்னென்ன இது அதாவது என்னென்ன கிரைட்டீரியா பேஸ் பண்ணி ஒரு விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்றோம்? சார் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன், என்ன சப்ஸ்கிரிப்ஷன் இது பண்றோம். அதுக்கப்புறம் ரிசோர்சஸ் குரூப். அடுத்து பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி ரீஜன், ஜோன். அடுத்தது இமேஜ் OS ஃபைல் சைஸ். ஓகே, வேற? அதுக்கப்புறம் இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுக்கறது எதுல நம்ம அக்சஸ் பண்ண போறோம். இப்போ ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன்ல அக்சஸ் பண்றோமா, வெப்சைட் மூலமா HTTPS அதுல கனெக்ஷன் கொடுக்கறோமோ, அது மாதிரிங்க சார். இது மூலமா நம்ம லிங்க் பண்றோம். அப்புறம் சைஸ்ல பாத்தீங்கன்னா சிபியோட கோர், RAM சைஸ், ஸ்டோரேஜ் இதெல்லாம் நம்ம. ஓகே, குட். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? எனிதிங் டவுட் வந்தா கேட்கலாம். நான் ஆல்மோஸ்ட் கிளாஸ் முடிச்சிட்டேன். நீங்க டவுட் இருந்தீங்கன்னா அடுத்த 10 நிமிஷம் டவுட். இந்த அஷூர்ல நம்ம எல்லா டூல்ஸும் பாப்போமா சார்? இதுல இருக்க இந்த லெஃப்ட் பெயின்ல இருக்க எல்லாமே. அஷூர்ல நீங்க இருக்கிற எல்லா டூல்ஸும் படிச்சு முடிக்கணும்னா 200 வருஷம் வரும் கார்த்திக். அவ்வளவு டூல்ஸ் இருக்கு. நம்மளால அவ்வளவு படிக்க மாட்டோம். நம்ம மினிமம் ஒரு 35ல இருந்து 40 சர்வீஸ் படிப்போம். சரிங்களா? இப்ப நம்ம இன்னைக்கே நாளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம்? இன்னைக்கு VM படிச்சோம். ஓகேவா? அஷூர் ரிசோர்ஸ் குரூப்னா என்னன்னு படிச்சோம். சப்ஸ்கிரிப்ஷன்னா என்னன்னு படிச்சோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் படிச்சிருக்கோம் சொல்லுங்க. அவைலபிலிட்டி, ஜோன், ரீஜன், அதெல்லாம் வந்து ஆப்ஷன். சர்வீசஸ் அது வராது. இது வரைக்கும் ஒரு 3ல இருந்து 4 சர்வீஸ் படிச்சிருப்போம். ஓகேவா? ரிசோர்ஸ் குரூப், சப்ஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் நம்ம தான் விர்ச்சுவல் மிஷின்ஸ் இன்னைக்கு படிச்சோம். ஓகேவா? ரிசோர்ஸ் மேனேஜர் ஒன்னு படிச்சோம். 4 சர்வீஸ் படிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு 35 சர்வீஸ் வரைக்கும் படிப்போம். ஓகேவா? நேத்து நம்ம நார்மலா ஒரு VM கிரியேட் பண்ணா அதை டெலீட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ கிரியேட் கொடுக்குறோம். இதுல விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஸ்கேல் செட் குள்ள போனீங்கன்னா சேம் அதே பழைய கதை கரெக்டா, அதாவது ப்ராஜெக்ட் டீடைல், ஸ்கேல் செட் இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய இருக்கு. ஓகேவா? சரி, ஒரு குட்டி எக்ஸாம்பிள் தரேன். நீங்க ஒரு பேக்கரி வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். மார்னிங்ல 2 ஸ்டாஃப் போதும். ஆனா ஈவினிங்ல கிரௌட் ஜாஸ்தியா இருக்கும். கரெக்டா? ஃபெஸ்டிவல்னா 20 பேர் 30 பேர் தேவைப்படும். ஃபெஸ்டிவல் முடிஞ்சதும் அகைன் 2 ஸ்டாஃப் போதும். கரெக்டா? டெய்லி இந்த ஸ்டாஃப் ஹையர் பண்றீங்களா, ஹையர் ஃபயர் பண்ணா கஷ்டமா இருக்கும். கரெக்டா? அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 2 நாளைக்கு தான் உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லியே கூப்பிடுவோம். கரெக்டா? அந்த 2 நாளைக்கு மட்டும் வேணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஸ்கேல் செட். ஓகேவா? அப்ப ஸ்கேலிங்னா என்ன? அடுத்த கேள்வி எதான வரும். ஸ்கேல் அப், ஸ்கேல் டவுன் அப்படின்னு 2 இருக்கு. ஓகேவா? ஸ்கேல் அப்ன்றது நமக்கு ரீசோர்ஸ் எப்ப அதிகமா வேணுமோ அப்ப அந்த ரீசோர்ஸ் நம்ம அதிகமா எடுத்துக்கிறோம். ஓகேவா? ரீசோர்சஸ் வேணாம் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம ரீசோர்சஸ கம்மி பண்ணிக்கிறோம். கரெக்டா? சோ இதுல 2 விஷயம் இருக்கு. ஹரிசாண்டல் ஸ்கேலிங் இருக்கு, வெர்டிகல் ஸ்கேலிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஹரிசாண்டல் ஸ்கேலிங் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, பேரு தான் ஹரிசாண்டல் வெர்டிகல், பட் விஷயம் ஒண்ணுதான். ஓகேவா? இப்போ இது ஒரு சர்வர்னு வச்சுக்கோங்க. சேம் சைஸ்ல இன்னொரு சர்வர் இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னா ஹரிசாண்டல் ஸ்கேலிங் அதாவது இந்த பக்கம் போறது, வெர்டிகல் ஸ்கேலிங் அப்படின்றது இப்படி போறது. ஓகேவா? இப்போ வெர்டிகல் ஸ்கேலிங், ஹரிசாண்டல் ஸ்கேலிங் அப்படின்றது பார்க்கணும். ஓகேவா? இப்போ ஹரிசாண்டல் ஸ்கேலிங் அப்படின்னா டிராபிக் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இதே மாதிரி இன்னொரு மிஷினோ இதோட சின்னதா ஒரு மிஷினோ பக்கத்துல ஆட் பண்ணிக்கிட்டே போவோம். ஓகேவா? மல்டிபிள் மிஷின்ஸ் ஆட் பண்றோம். இந்த 4 நம்ம என்ன பண்றோம்? இன்டர் கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ என்ன ஆகும்? 4 சேர்ந்து ஒரு வேலையை பார்க்கும். ஓகேவா? அதாவது 1 VM, செகண்ட் VM, தேர்ட் VM, ஃபோர்த் VMனு அதிகப்படுத்திடும். இதுவே வெர்டிகல் ஸ்கேலிங் அப்படின்றது ஒரே மிஷின் தான். இந்த மிஷினே நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சம் பெருசாக்குறோம். ஓகேவா? 2 ஒண்ணுதான். என்ன அப்படின்னா ஒரே மிஷின்ல பவர் இன்க்ரீஸ் பண்ணா அது வெர்டிகல் ஸ்கேலிங். நிறைய மிஷினை, சின்ன மிஷினோ பெரிய மிஷினோ நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடிக்கடிக்கிட்டு போறோம் அப்படின்னா அது ஹரிசாண்டல் ஸ்கேலிங். ஓகேவா? அதே மாதிரி எல்லாருமே மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்றது இந்த ஹரிசாண்டல் ஸ்கேலிங் தான். ஏன் அப்படின்னா வெர்டிகல் ஸ்கேலிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டீங்க.
மீதி இந்த கேப் வந்து பெண்டிங் இருக்கு. இதை மட்டும் உங்களால கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. ஆட் பண்றது வேணா நீங்க சின்னதா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனா இதை ரிமூவ் பண்ண முடியுமானா மொத்தமாலாம் ரிமூவ் பண்ணது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட செட்டின் லிமிட் வச்சிருப்பானுங்க, அந்த டைம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஹரிசாண்டல் ஸ்கேலிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒன்னொன்னு ஆட் பண்ணிட்டு இப்போ 4வது மிஷின் நமக்கு தேவையில்லை, முடிஞ்சு போச்சு, தூக்கிடலாம். 3வது மிஷின் முடிஞ்சு போச்சு, தேவையில்லை, தூக்கிடலாம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேவா? எதுக்காக மேனுவல் விஎம் கூடாது அப்படின்னு சொல்றாங்க? இப்போ உங்க வெப்சைட் இருக்கு, லைக் நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஹாட் ஸ்டார் எக்ஸாம்பிள் எடுத்துலாம். நீங்க ஹாட் ஸ்டாரை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, மிட் நைட் 2 மணிக்கு டிராபிக் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த நேரத்துல நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க. கரெக்டா? கஸ்டமர்ஸ், அதாவது நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரிசோர்ஸ் பெருசா இருக்காது, அந்த நேரத்துல நம்மளால ஸ்கேல் அப் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணும், கஸ்டமரால வெப்சைட் ஓபன் பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிசினஸ் லாஸ் ஆகும். ரைட்? அப்போ அஜூர் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிடும். இப்படி பண்ணா இதுக்கு பேரு ஆட்டோ ஸ்கேலிங். இப்ப என்னென்ன டாபிக் பார்த்திருக்கோம். சரி, இப்ப இந்த பேட்ச்ல நடக்கிற இந்த டாபிக்ஸ சூர்யா சொல்லுங்க சார். நான் ஒவ்வொரு கண்டென்ட்டா வந்து அப்பப்போ உங்களுக்கு சொல்றேன் இல்லையா, அதாவது ஸ்கேலிங்ல என்னென்ன டைப் இருக்கு, சூர்யா சொல்லுங்க சார். ஸ்கேலிங்ல மேனுவல், ஆட்டோமேட்டிக் 2 டைப் இருக்குதுங்க சார். அதுல பாத்தீங்கன்னா வெர்டிகல், ஹரிசாண்டல். ஹரிசாண்டல்னா நம்ம சர்வர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறது, வெர்டிகல்னா அந்த சர்வரோட சைஸை கான்ஃபிகரேஷனை இன்க்ரீஸ் பண்றது. இதுல மோஸ்ட்லி ரெக்கமெண்டட் பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்கேலிங் தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. இதனாலனா நம்ம இது வெர்டிகல் ஸ்கேலிங்ல ஈஸியா ரிமூவ் பண்ண முடியாது, அதுல நம்ம ஈஸியா தேவையானப்ப ஆட் பண்ணிட்டு ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனா இதுல டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாங்க சார், நைட் டைம்ல நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது சர்வர் டவுன்னா அது நமக்கு. சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதெல்லாம் வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட் அப்படின்றதே ஒண்ணு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சரி, விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட் அப்படின்றது ஐடென்டிக்கல் விர்ச்சுவல் மிஷின்ஸ் நம்ம குரூப் பண்றோம். அதாவது ஐடென்டிக்கல் விர்ச்சுவல் மிஷின் என்ன, ஒரே மாதிரி ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஒரே மாதிரி பிறந்த ரெட்டையர்கள் அப்படின்னு. அதே மாதிரி ஒரே மாதிரி நீங்க 100 மிஷின் வேணுமா, 500 மிஷின் வேணுமா, 1000 மிஷின் வேணுமா, அதை தனித்தனியா கிரியேட் பண்ண வேணாம், நீங்க ஒன்னாவே கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? அதுவும் 1 கிளிக்ல. ஓகேவா? அது எல்லாமே அஜூர் கிரியேட் பண்ணிடும். நாம வந்து என்னன்னா சேம் ஓஎஸ், சேம் சைஸ், சேம் டிஸ்க், சேம் சாஃப்ட்வேர், சேம் செக்யூரிட்டி ரூல்ஸ், சேம் நெட்வொர்க், எல்லாமே சேமா இருக்கு அப்படின்னா இந்த ஸ்கேல் செட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒருவேளை டிஃப்ரெண்டா இருக்குன்னா என்ன பண்ணணும் சார், ஹைபிரிட் மாடல் சூஸ் பண்ணணும். ஹைபிரிட் மாடல்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், லைக் எப்படி சொல்றது, ஹைபிரிட் மாடல்ல நீங்க வந்து இந்த ஸ்கேல் செட் எனக்கு இத்தனை மிஷின், இந்த இத்தனை மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணோம். அது என்னன்றதை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே சேமா இருந்தா விர்ச்சுவல் மிஷின். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. லைக் லோட் பேலன்சர் வந்து சாரி ரீசோர்ஸ் குரூப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? இது சூர்யா பேட்ச் அப்படின்றதுனால நம்ம சூர்யாவே போடுவோம். ஓகேவா? அப்படின்ற மாதிரி ஒரு ரிசோர்ஸ் குரூப் வச்சுக்கலாம். ஓகேவா? இதுல வந்து நம்ம டெஸ்ட் ஸ்கேல் செட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு. ஓகேவா? ரீஜியன் என்ன வேணுமோ அதை நீங்க வச்சுக்கோங்க. ஜோன்ஸ் வந்து எத்தனை வேணுமோ அதை நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இப்போதைக்கு எனக்கு ஒரு ஜோன் போதும். ஓகேவா? இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்கஸ்ட்ரேஷன் மோட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? சோ இந்த ஆர்கஸ்ட்ரேஷன் மோட் வந்து ஒரே மாதிரியா இருக்கணுமா இல்ல பிளெக்சிபிளா இருக்கணுமா? ஓகேவா? ஒரே மாதிரினா யூனிஃபார்ம், பிளெக்சிபிள் அதாவது ஒரே மாதிரி சில விஷயங்கள் மல்டிபிள் விர்ச்சுவல் மிஷின்ஸ் வேணும் அப்படின்றது பிளெக்சிபிள்ல வரும். பட் வந்து இதுல ஹைபிரிடும் பண்ண முடியும். ஓகேவா? பட் ஹைபிரிட் வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ யூனிஃபார்ம் வச்சுன்னு, அதாவது லார்ஜர் ஒர்க் லோட்ஸ்க்கு வந்து யூனிஃபார்ம் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ஒரே மாதிரி ஐடென்டிக்கல் ஆர் மல்டிபிள் விர்ச்சுவல் மிஷின் வேணும்னா பிளெக்சிபிள் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு செக்யூரிட்டி டைப் வந்து நம்ம இப்போதைக்கு எதை வேணாலும் வச்சுக்கிட்டோம், அதை பத்தி நம்ம படிக்கல. ஓகேவா? படிக்கிற பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு நான் ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிறேன். இப்போ இங்க இன்ஸ்டன்ஸ் கவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, மேனுவலி அப்டேட் த கெப்பாசிட்டி, மெயின்டைன் த ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸ்கேலிங் மோடுக்கு மேனுவலி அப்டேட் த கெப்பாசிட்டி அப்படின்னா நீங்க மேனுவலா எல்லாமே அப்டேட் பண்ணணும். ஆட்டோ ஸ்கேலிங் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அவைலபிள் இல்லை. ஏன் அவைலபிள் இல்லை அப்படின்னா இதை வந்து நம்ம அந்த மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷன்ல யூஸ் பண்ணல. ஓகேவா? அதனால ஆட்டோ ஸ்கேலிங் அவைலபிள் இல்லை. பட் நோ ஸ்கேலிங், அதாவது இப்போ நான் என்ன எடுக்கிறனோ அது மட்டும் தான், வேணாம் அப்படின்னா நோ ஸ்கேலிங் ப்ரொஃபைல்ல வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு மேனுவலி அப்டேட் த கெப்பாசிட்டி இருந்தால் தான் நான் என்ன பண்ண முடியும், இன்ஸ்டன்ஸோட கவுண்ட். ஓகேவா? இப்போ வந்து எனக்கு வந்து 700 சிஸ்டம் வேணும். ஓகேவா? ஆனா எடுக்க முடியாது, 200 வரைக்கும் மேக்ஸிமம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்கேலிங் ஆப்ஷன்ஸை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்கேலிங் பாலிசியில இங்க என்ன இருக்குன்னு படிச்சு பாருங்க. எனிஒன், சூர்யா நீங்களே படிங்க. டிஃபால்ட்னா என்ன, அது என்ன சொல்லியிருக்காங்க, அதை படிச்சு பார்த்தா உங்களுக்கு அர்த்தம் புரியும் பாருங்க. படிங்க, வாய் விட்டே படிங்க, எல்லாரும் கேட்கலாம். Default balance across zones
then delete the VM with highest instance ID. அப்படின்னு என்ன அர்த்தம்? சார் ஜோன்ஸ்க்கு இடையில பேலன்ஸ் பண்றதுக்காக ஹையஸ்ட் இன்ஸ்டன்ஸ் நம்ம எதுல கிரியேட் பண்ணி வச்சிருக்கோமோ அதை டெலீட் பண்ணுவாங்க. அதாவது டிஃபால்ட்டா இருக்கிறதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் இன்ஸ்டன்ட் என்ன இருக்கிறதுல பெருசு இல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணாம வச்சிருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெலீட் ஆயிடும். ஓகேவா? எல்லாமே பேலன்ஸ் அக்ராஸ் த ஜோன் தான். ஆனா வந்து ஸ்கேல் இன் ஆகுறப்போ பெருசா இருக்கிறது டெலீட் ஆயிடும் அப்படின்றதுதான். இப்போ நியூவஸ்ட் ஓல்டஸ்ட் ஏற்கனவே ரொம்ப பழசா இருக்கிறத டெலீட் பண்ணு, ரொம்ப புதுசா இருக்கிறத டெலீட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? இப்போதைக்கு நமக்கு அதுவுமே தேவையில்லை. ஓகேவா? இப்போ 200 மிஷின் நம்ம ஒரே நேரத்துல கிளிக் பண்ணிட்டு என்ன டேட்டா சென்டர் வேணுமோ அதை நம்ம வச்சுட்டு, ஓகேவா? இப்போ என்னன்னா ஆர்கிடெக்சர்லாம் விடுங்க. ஆர்கிடெக்சர் அந்த x64 32 பிட் 128 பிட் இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? 32 பிட் 64 பிட் அப்படின்னா என்ன? 32 பிட்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல 32 பிட் 64 பிட் இருக்கு சார். 32 பிட்னா x86, 64 பிட்னா x64 ன்னு சொல்லுவாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட இப்போ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம இன்ஸ்டால் பண்றோம்னா அதோட என்ன 32 பிட்டா 64 பிட்டான்னு நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதுல சிஸ்டம் இன்ஃபோல பார்க்கலாம், இல்ல வின்வார் போட்டு ரன் கமாண்ட்ல பார்த்தா தெரியும். ஓகே, ஒன் கைண்ட் ஆஃப் வெர்ஷன் சொல்லலாம்ல? புரியல. ஒன் கைண்ட் ஆஃப் வெர்ஷன். ஓகே, ஏன்னா இப்போ நாங்க இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு கூகுள் குரோமே இருக்கட்டும், யூசருக்கு இன்ஸ்டால் பண்ணும்போது 64 பிட்டும் 32 பிட்டும் இருக்கும். ஸோ 34 வென் கம்பேர்ட் டு அதாவது 64 கம்பேர் பண்ணும்போது 32 கொஞ்சம் லோ பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஆர்கிடெக்சர் அப்படின்றது அதுதான். இப்போ என்னன்னா, இப்போ இந்த எரர் வரதுக்கு ஒரே காரணம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்பான்சர்ஷிப் அக்கௌண்ட் யூஸ் பண்றதுனால சில லொகேஷன் சப்போர்ட்டே ஆகாது. ஓகேவா? அதை கண்டுபிடிக்கதான் பெரிய விஷயம். நீங்க அப்டேட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து சைஸ் இப்போ நம்ம யூசர் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? இதை போட்டுட்டு லைசன்சிங் வந்து நீங்க கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் லைசன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ பிளஸ் கிரியேட்னு கொடுத்தனா என்ன ஆயிடும்? அவ்வளவுதான், வேற எதுவுமே நீங்க பண்ண தேவையில்லை. ஓகேவா? இப்போ எத்தனை மிஷின் இங்க கிரியேட் ஆகும்? நேற்று பண்ணது இன்னைக்கு பண்ணது ஒரே விஷயம் தான். ஆனா சேம் யூசர் நேம் சேம் பாஸ்வேர்ட். பட் நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் அதை மாத்திக்கலாம். ஓகேவா? இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் தான். ஓகேவா? எல்லா சிஸ்டத்துக்கும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வரும். அது மூலமா நம்ம என்ன பண்ணலாம்? யூசரை பிரிச்சுக்கலாமா? நார்மலா நீங்க பிரிப்பீங்க இல்லையா? ஸ்டாண்டர்ட் யூசர் நீங்க நார்மல் யூசர். ஓகேவா? அந்த மாதிரி ஒன்று பிரிச்சுக்கலாம். ஓகேவா? அது ஒவ்வொரு சிஸ்டத்துக்குள்ளேயும் நீங்க போய் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ சேம் யூசர் நேம் சேம் பாஸ்வேர்ட் இது எல்லாமே இப்போ இங்க வராதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷனோட பிரச்சனை தான். ஓகேவா? சப்ஸ்கிரிப்ஷன்ல எந்த இடத்துல வந்து இருக்கு, ஏன்னா ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் இல்லையா எனக்கு, அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த இஷ்யூஸ் எல்லாம் இந்த ஒரு எரர் வரதுக்கான காரணம் அது மட்டும் தான். ஓகேவா? சரி, இப்போ நான் 200 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணனா உங்ககிட்ட வாங்குற எல்லா பீஸும் இது ஒரு இதுலயே போயிடும். ஓகேவா? அப்ராக்சிமேட்லி இப்போ நான் ஒரு சின்ன கால்குலேஷன் ரிவ்யூ பிளஸ் கிரியேட் பண்ணா நேத்து ஒண்ணு நடந்துச்சு இல்லையா? நேத்து சிங்கிள் மிஷின் கிரியேட் பண்ண சொல்ல என்ன நடந்துச்சு சார்? அது வந்து அந்த ஆர்டிபிஆ HTTPS என்ன மெத்தட்ல போயிட்டு நம்ம ஓபன் பண்றோம்னு இருந்துச்சுங்க சார். ஆர்டிபி யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணோம் நேத்து. ஓகேவா? அதை யூஸ் பண்ணி தான் பண்ணோம். ஸோ அதுல போயிட்டு இந்த கோடு நம்பர் போட்டதுக்கு அப்புறம் ஐபி அட்ரஸ் போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஆக்சஸ் பண்ணுங்க சார் ஒரு விர்ச்சுவல் மிஷினை. இப்போ 200 இருக்குது, எப்படி நம்ம இது புரியல? 200 இப்போ 200 மிஷின்ஸ் இருக்குதுங்க சார். இதை நம்ம ஒண்ணுன்னா ஆர்டிபில போட்டு பண்ணுவோங்களா? இல்லப்பா, இது எல்லாமே எப்படி வந்துருன்னா 200 மிஷின் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் கிரியேட் பண்றதுக்கு ஒரு அட்மின் பேனல் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆயிடும். ஓகேவா? இப்போ நேற்று விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணோடனே ஒரு அட்மின் பேனல் ஒன்று ஓப்பன் ஆச்சு இல்லையா? ஆமாங்க சார். அதே மாதிரி விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட்டுக்கு ஒரு அட்மின் பேனல் ஒன்று ஓப்பன் ஆயிடும். ஓகேவா? இப்போ அந்த இடத்துல வந்து 200 லிஸ்ட் டவுன் ஆகும். அந்த ஒவ்வொன்றும் யாருக்கு ஆக்சஸ் இருக்கு, என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு வேணும் நம்ம மாத்திக்கலாம். ஓகேவா? ஓகேங்களா? ஜஸ்ட் சிம்பிள். அதை ஹேண்டில் பண்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஜஸ்ட் நீங்க அதை படிச்சு பார்த்தாவே தெரியும். ஓகேவா? சரி, இதுல ஆட்டோ ஸ்கேலிங் எங்க வந்துச்சு சார்? இது வந்து நம்ம சிப்செட் சைஸ் ரேம் ரோம் அது மேபி ஆட்டோ ஸ்கேலிங். புரியல சார்? இதுல ஆட்டோ ஸ்கேலிங் ரேம் ரோம் அது டிஃபால்ட்டா எடுத்துருக்கனால ஆட்டோ ஸ்கேலிங் மேபி இதாகுமாங்க சார்? இப்போ வரைக்கும் நம்ம படிச்சது ஸ்கேலிங்னா என்ன, வெர்டிகல் ஸ்கேலிங், ஹரிசாண்டல் ஸ்கேலிங், அஷூர் விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட், அதுக்கப்புறம் விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட்டை கிரியேட் பண்றதுக்கான ஒரு சின்ன விஷயம் பார்த்தோம். ஓகேவா? அஷூர் சர்வீசஸ் அப்படின்னா என்னப்பா, யாராவது சொல்ல முடியுமா? IAM லாம்டா இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் எல்லா சர்வீசஸ் இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் இருக்கு. IAM லாம்டா இன் AWS ரைட்? ஆமா சார். ஓகே,
அதே மாதிரி நம்ம அஜூர் கிட்டயே நிறைய சர்வீசஸ் இருக்கு. ஓகேவா, லைக் கம்ப்யூட்டர்ல ஒரு குறிப்பிட்ட சர்வீசஸ் இருக்கு, நெட்வொர்க்கிங்ல சில குறிப்பிட்ட சர்வீசஸ் இருக்கு, ஃபைல் ஸ்டோரேஜ்ல இருக்கு, ஏஐ மிஷின் லேர்னிங், இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமா. இதுல முக்கியமா நம்ம படிக்க போறது இந்த 7 குரூப் தான் படிக்க போறோம். ஓகேவா, 7லயுமே 1 2 3 4 ஆவரேஜா ஒரு 4 5 கணக்கு வச்சா கூட ஒரு 35ல இருந்து 40 சர்வீஸ் நம்ம படிச்சிருவோம். ஓகேவா, ஓகேங்களா, ஆவரேஜா 4. சில சர்வீஸ்ல 5 6 போகலாம், சில சர்வீஸ்ல 1 2 வரலாம். ஓகேவா, எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா 35ல 40 சர்வீஸ், மொத்தமாவே 200 சர்வீசஸ் தான். 200 220 சர்வீசஸ் இருக்கும். ஓகேவா, 200 சர்வீஸ் நம்மளால படிச்சு முடிக்க முடியும். ஏன்னா ஒரே ஒரு சர்வீஸ் டேட்டா பிரிக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை நீங்க படிக்கிறதுக்கு குறைஞ்சது 1 வருஷம் ஆகும், அதை மட்டும் படிக்கிறதுக்கு. ஓகேவா, அதே மாதிரி இந்த டெவாப்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சர்வீசஸ் இன் அஜூர், அதுக்குள்ளதான் டெவாப்ஸ். அந்த டெவாப்ஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கணக்கான கான்செப்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? இன்னைக்கு இப்ப நம்ம பார்க்க போறது இந்த அஜூர் சர்வீசஸ்ல கம்ப்யூட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா, இதுல விர்ச்சுவல் மிஷினை பத்தி மட்டும் தான் பார்த்திருக்கோம், மீதி 3 இருக்கு, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். ஓகேவா, பட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் கம்ப்யூட் அப்படின்றது ஒண்ணு இருக்கு, அதுல விர்ச்சுவல் மிஷின் இருக்கு. ஓகேவா, இப்போ இதுல கொடுத்திருக்கிற ஆன்சர் இருக்கு, நீங்க இன்டர்வியூல தாராளமா அதை சொல்லலாம். An Azure virtual machine is a scalable and demand computing resource that run application and operating system in the cloud. அதாவது கிளவுட்ல ரன் ஆகக்கூடிய ஒரு மிஷினு. அதாவது பிசிக்கல் கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. நம்ம ஆனா என்ன பண்ணுவோம், விர்ச்சுவலா மேனேஜ் பண்ண போறோம் அப்படின்றத சொல்றேன் இல்லையா, தட் இஸ் விர்ச்சுவல் மிஷின். ஓகேவா, அடுத்து ஏன்னா இதை நம்ம கிரியேட் பண்ணி 2 நாளா பார்த்துட்டு இருக்கோம், ரைட்? அதனால அதை ஷார்ட்டா முடிச்சிட்டேன். ஓகேவா, அடுத்து ஃபங்க்ஷன் ஆப். இந்த ஃபங்க்ஷன் ஆப் அப்படின்றது என்னன்னா ஒரு சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங் சர்வீஸ். சர்வர்லெஸ்னா சர்வரே இருக்காதுன்னு அர்த்தம் இல்ல, சர்வர் இருக்கு, நம்ம மேனேஜ் பண்ண தேவையில்லை. ஓகேவா, நீங்க சர்வரை பத்தி கவலைப்படவே தேவையில்லை. நீங்க என்ன சர்வீஸ் யூஸ் பண்றீங்களோ அது எத்தனை முறை நடக்குதோ அத்தனை முறைக்கு நீங்க காசு கொடுத்துட்டு போயிடுவீங்க. ஓகேவா, சர்வரை பத்தி 0 கவலை. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோடு இருக்கு, அந்த கோடை கிளிக் பண்ணீங்கன்னா ஏதோ ஒன்று ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா, இப்போ அந்த ஃபங்க்ஷன் அந்த கோடு வந்து எத்தனை முறை எக்ஸிக்யூட் ஆகுதோ அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு சார்ஜ் பண்ணப்படும். புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? அடுத்து இப்போ நீங்க இந்த ஃபங்க்ஷன் ஆப் யூஸ் பண்ணும்போது நீங்க வந்து எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் மேனேஜ் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா இப்போ 1,00,000 பேர் ஒரே நேரத்தில் வந்தாலும் அது ஆன் டிமாண்ட்ல எரிக்கும். திடீர்னு 10 பேர் ஆயிட்டாங்க அப்படின்னா ஆன் டிமாண்ட்ல இறங்கிக்கும். ஆக்சுவலா ஃபங்க்ஷன் ஆப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சர்வரை மேனேஜ் பண்ண போறது கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா இட் வில் பி மேனேஜ்டு பை அன் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ். ஓகேவா, ரெண்டாவது ஆப் சர்வீசஸ். ஓகேவா, ஃபங்க்ஷன் ஆப்புக்கும் ஆப் சர்வீஸுக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஃபங்க்ஷன் ஆப் ஒரு குட்டி குட்டி பீஸ் ஆஃப் கோடு, அதாவது அதிகபட்சம் ஒரு 200 லைன் 300 லைன் தான் சப்போர்ட் பண்ணும், இல்லைன்னா ஒரு ஃபைலை சப்போர்ட் பண்ணும். நீங்க 1000 லைன் எழுதணும், ஒரே ஃபைல இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணும். ஓகேவா, ஆனா மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம ப்ராஜெக்ட்ல பண்ணி பார்ப்போம். கூகுள் ஆல்ரெடி நீங்க பாத்திருக்கீங்க ப்ராஜெக்ட் நம்ம பண்ணது, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. நம்ம இத விஎஸ் கோட்லாம் யூஸ் பண்ணி நம்ம கோட்லாம் டிப்ளாய் பண்ண ஞாபகம் இருக்கா? இருக்கு. ஓகேவா, சோ அதே மாதிரி தான் இதுவும். ஓகேவா, நம்ம பார்ப்போம் கைஸ். சோ அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா, இப்போ என்னன்னா அதாவது ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கோடு நம்ம ஹேண்டில் பண்றது ஃபங்க்ஷன் ஆப். மல்டிபிள் ஃபைல்ஸ் மல்டிபிள் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு கோடை டிப்ளாய் பண்றோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆப் சர்வீஸ். அட் லாஸ்ட் குபர்நெட்டிஸ் சர்வீசஸ். ஓகேவா, குபர்நெட்டிஸ் சர்வீசஸ் அப்படின்றது இப்போ நம்ம விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட் நமக்கு ஒரு 200 மிஷின் வேணா நம்ம அப்டேட் பண்ணணும், மேனுவலா ஆட்டோமேஷன் பண்றதுக்கு அந்த விஎம் கிரியேட் பண்றோம், கரெக்டா? அதே மாதிரி குபர்நெட்டிஸ் சர்வீசஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா லைக் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவை. அதாவது இப்போ இதோட லோகோவே பாருங்க, இங்க நிறைய சர்வர்ஸ் இருக்கா. இப்போ நம்மளுடைய வெப்சைட் வந்து ஒரு 5 சர்வரை வச்சிருந்தா ரன் ஆகுதுன்னு வைங்க, திடீர்னு வந்து நமக்கு 50 சர்வர் வேணும், ஆட்டோமேட்டிக்கா மீதி 45 சர்வரை வாங்கும். ஓகேவா, 45 சர்வருக்கான வேலை முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேல் டவுன் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த 45 சர்வர் திருப்பி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரியான சர்வீசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா லைக் கம்ப்யூட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த சர்வீஸ் எல்லாம் நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம டைரக்டா ஸ்டோரேஜ்குள்ள போவோம். ஏன்னா இதை நம்ம பண்ண சொல்ல வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம தியரியா படிச்சிருக்கோம். இப்போ ப்ராக்டிக்கல் நம்ம விஎஸ் கோடோட கனெக்ட் பண்ணி பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா லைக் என்னென்ன சர்வீஸ் வேணுமோ அதெல்லாம் ஒன்னொன்னா எடுத்து கனெக்ட் பண்ணி மொத்தமா பாத்துருவோம். ஓகேவா,
மைக்ரோசாஃப்ட் அஷூர்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன அண்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அந்த குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ரீஜியன் அப்படின்னா என்னன்னு தெரியும் நமக்கு. ஓகேவா? சரி, நான் கொஞ்சம் ரொம்ப பேசிக்ல இருந்தே வரேன். டேட்டா சென்டர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா லைக் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம், அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ அஷூருக்கு இந்த டேட்டா சென்டர் நிறைய இடத்துல இருக்கு. ஓகேவா? அந்த நிறைய இடம் வந்து பாத்தீங்கன்னா அவனே லிஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பான். இப்போ அந்த இடத்த நீங்க எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நான் திருவண்ணாமலையில இருக்கேன், சூர்யா பெங்களூர்ல இருக்காரு, அண்ட் மலர்விழி ஸ்டாக்ஹோம்ல இருக்காங்க. இந்த 3 பேரும் 3 இடத்துல இருக்கிறது எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ரீஜியன் அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி அஷூர் ரீஜியன் அப்படின்றது டேட்டா சென்டர் எந்தெந்த ஊர்லலாம் இருக்கோ அதெல்லாம் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? சிம்பிள். அஷூருடைய டேட்டா சென்டர் எந்த ஊர்ல இருக்கு, அந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீஜியன். ஓகேவா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஏசியாவில் இருக்கிறது ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, யூரோப், இது இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. சரிங்களா? 250 டேட்டா சென்டருக்கு மேல வச்சிருக்காங்க. ஓகேவா? அதனால வந்து அது நிறைய ரீஜியன்ல இருக்கு. இப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரீஜியன் அப்படின்றது a geographic area with one or more data center connected by a low latency network. அதாவது இப்போ ஒரு ரீஜியன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் திருவண்ணாமலையில இருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஒரு டேட்டா சென்டர் வச்சிருக்காங்கன்னு வச்சு, இந்த டேட்டா சென்டர் அப்படின்றது ஒரு பில்டிங்ல தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஏக்கர் பில்டிங்ல டேட்டா சென்டர் இருக்கும், பக்கத்து தெருவில் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பில்டிங்ல ஒரு சின்ன ஃப்ளோர் மட்டுமே டேட்டா சென்டரா இருக்கும், அது அஷூரோட கனெக்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதும் ரீஜியன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது டேட்டா சென்டர் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா மொத்தமா ஒரே இடத்துல பில்ட் பண்ணி வச்சிருக்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை. ஓகேவா? லைக் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு டேட்டா சென்டர் ஒரு ரீஜியன்ல எத்தனை இடத்துல வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் இப்ப இந்தியால ஒரு 3 சென்டர் இருக்கலாம், ஒன்னு டெல்லியில இருக்கலாம், பெங்களூர்ல இருக்கலாம், அப்படி சொல்றீங்களா? அதுவே டிஃப்ரெண்ட் ரீஜியன்ல வரும். எப்படின்னா, இப்போ சென்னை அப்படின்றது ஒரு ரீஜியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, பெங்களூர் அப்படின்றது ஒரு ரீஜியன். ஏன்னா 500 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் வருது. அது ரொம்ப பக்கத்துல இருக்கிற இடம் கிடையாது. கரெக்டா? ஓகேங்களா? இப்போ சென்னையிலேயே தாம்பரத்துல ஒண்ணு, பெரம்பூர்ல ஒண்ணு, அண்டு நுங்கம்பாக்கத்துல ஒண்ணு, இப்படி இருக்குன்னு வச்சு, இது சேம் ரீஜியன். பிரான்ச்சஸ் மாதிரி ஒரு ரீஜன்னா, பட் தே ஹேவ் பிரான்ச்சஸ், தே ஹேவ் மல்டிபிள் பிரான்ச்சஸ். அதே மாதிரி பெங்களூர் லொகேஷன்லாம் அந்த இடத்துல ஒரு இப்போ ஓசூர்ல ஒண்ணு, பெங்களூர்ல மெஜிஸ்ட்ரியில ஒண்ணு, அடுத்த லொகேஷன்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து போகும். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் படிக்கிறப்ப தெரியும், சவுத் இந்தியா, சென்ட்ரல் இந்தியா, நார்த் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா சென்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஏன் இந்த கான்செப்டை படிக்க வைக்கிறேன் அப்படின்னா, நீங்க சொல்லுங்க, இப்போ நீங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட பண்றீங்க. ஓகேவா? இப்ப அந்த ப்ராஜெக்ட் பண்ண சொல்ல உங்களுடைய கஸ்டமர், உங்களோட ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சைனால இருக்காங்க. ஓகேவா? அப்போ எந்த டேட்டா சென்டருக்கு பக்கத்துல நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது நீங்க சைனாவை சூஸ் பண்ணணும். அப்போ ரீஜியன்னா என்னன்னு தெரியணும், ஆடியன்ஸ்னா என்னன்னு தெரியணும், எதுக்காக ஆடியன்ஸ் பக்கத்துல சூஸ் பண்றாங்கன்னு தெரியணும். தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும். ஏன்னா காஸ்ட் எஃபெக்டிவ். இப்ப நல்லா நோட் பண்ணி பாருங்க, ஒவ்வொரு ரீஜியனும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அமௌண்ட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு மீட்டர் மீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேட்டா இருக்கும். நம்ம முட்டையில இருந்து பொரிச்சு எடுத்த வஞ்சர மீன் ஒரு ரேட்டா இருக்கும். நோட் பண்ணிருக்கீங்களா? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வஞ்சர மீன் இருக்கு. ஓகேவா? வஞ்சர மீன் கிலோ 1000 ரூபாய் கிட்ட போகும். ஓகேவா? இப்போ கடல்ல பிடிச்ச வஞ்சர மீன் ஒரு டேஸ்ட் இருக்கும், நம்மளா வளர்க்குற வஞ்சர மீன் வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும். கரெக்டா? ஆனா ரேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கடல்ல இருக்கிறது பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாயும், நம்ம வளர்த்தது வந்து பாத்தீங்கன்னா 700 800 ரூபா தான் போகும். ஓகேவா? இப்போ விஷயம் என்னன்னா, ஒரு பொருளோட மதிப்பு அப்படின்றது அது எங்க இருக்கு அப்படின்றத பொறுத்து. கரெக்டா? இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப நீங்க இந்த கோயில்லாம் மலை மேல இருக்கிற கோயிலுக்கு எல்லாம் ட்ரெக்கிங் போயிருக்கீங்களா? அது மாதிரி லைக் திருப்பதி விட்டுருங்க, எனக்கு திருப்பதிக்கெல்லாம் பஸ் ரூட்டே இருக்காது. வெள்ளையங்கிரி, பர்வதமலை, இந்த மாதிரியான இடம். நான் சொல்றது மலை வந்து சின்ன மலை, பழனியில சின்ன மலை. ஓகேங்களா? ரொம்ப ஸ்மால். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தன் ஏறிடலாம். இப்போ வெள்ளையங்கிரி மலைலாம் நீங்க 2 நாள் அவன் ஏறி இறங்குறதுக்கு. ஓகேவா? இப்போ வெள்ளையங்கிரி மலை உச்சியில உங்களுக்கு ஒரு மில்க் பிஸ்கெட் பாக்கெட் கிடைக்குது அப்படின்னா அதோட ரேட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 10 ரூபா பிஸ்கெட் பாக்கெட்டுங்க லோக்கல்ல அதிகமா இருக்கும் கம்பேர் டு மினிமம் 10%. அப்பா ட்ரிபிள் த ரேட் இருக்கும். குறைஞ்சு மினிமம் 30 ரூபாய்க்கு மேல இருக்கும். ஏன்னா அங்க யாரும் எடுத்துட்டு வரல, கையால தூக்கிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்ப மினிமம் 30 ரூபாய் இல்ல 40 ரூபாய் இருக்கும். ஓகேவா? அப்போ ஒரே பிஸ்கெட் பாக்கெட் தான்
இங்க ஒரு கீழே ஒரு ரேட் இருக்கு, ஆனா வெள்ளங்கிரி மலை 7வது மலை. ஆன்சர் பண்ணுங்க. நான் டிமாண்ட பொறுத்து டெக்னிக்கல் கான்செப்ட் கேட்கல, நான் டெக்னிக்கல் கான்செப்ட் கேட்கல, ஜெனரல் கொஸ்டின் தான் கேட்கிறேன். இந்த டிரான்ஸ்போர்ட் உங்களை டெக்னிக்கலுக்கும் நான் பிடிச்சி இழுத்துட்டு வரேன். டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஓகே, வேற அதே மாதிரி டிமாண்ட், அதுக்கு ஏத்த மாதிரி ஏன்னா வேற டிமாண்ட் பிளஸ் எந்த இடம், ஓகேவா? ஏன்னா இப்ப அந்த மலைக்கு மேல எடுத்து டிரான்ஸ்போர்ட் பண்றது ரொம்ப கஷ்டம், அதையும் டிரான்ஸ்போர்ட் கடந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி டிமாண்ட், அங்க 10 பேர் தான், ஏன்னா அந்த இடத்துல கிடைக்காது இல்லையா? அங்க போயிட்டு நீங்க ஒரு 10 ரூபா பாக்கெட் பிஸ்கெட் 50 ரூபான்னு வித்தாலும் வாங்குறதுக்கு ஆள் இருக்கு, ஏன்னா அந்த இடத்துல கிடைக்காது, காசு இருக்கும், சாப்பிடுற பொருள் கிடைக்காது. கரெக்டா? சோ இந்த மாதிரி கிடைக்காத இடத்துல ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. அது இல்லாம அது ஹை ஹாட் ஸ்பாட்டான ஏரியா அப்படின்னா அந்த இடத்துல விலை அதிகமா இருக்கும். கரெக்டா? இந்தியாவில ரொம்ப சீப்பா இருக்கும், ஓகேவா? ஆப்பிரிக்கால சீப்பா இருக்கும், ஆனா யூஎஸ்ல பாத்தீங்கன்னா காஸ்ட்லியா இருக்கும். ஏன் சார்? அங்க ஹை யூசேஜ் கன்சியூம் பண்றாங்க, யூசேஜ் அதிகமா கன்சியூம் பண்றாங்க. அதான் டிமாண்ட் அதிகம். யூஎஸ்ல இருக்கிற எல்லாருமே பிசினஸ் பண்ணுவோம், எல்லாருக்குமே அஜூர் தெரியும், எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அஜூர்ல ப்ராஜெக்ட்ஸா வாங்கிட்டு இருப்பாங்க, அஜூர்ல வந்து சம்திங் கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஓகேவா? அப்படி பண்றப்போ அவங்க ஆடியன்ஸ் வந்து யூஎஸ்ல தான் இருக்காங்க அப்படின்றதுனால என்ன இருக்கும், டேட்டா சென்டரோட லொகேஷன் யூஎஸ்ல தான் இருக்கும், ஓகேவா? அப்போ அங்க டிமாண்ட் அதிகம், அதனால அங்க ரேட் அதிகம், ஏன்னா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும், ரேட் அதிகமா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், யூஎஸோட கம்ப்ளைண்ட்ஸ் பாலிசி. யூஎஸோட கம்ப்ளைண்ட்ஸ் பாலிசி என்னன்னா, அவங்க நாட்டு டேட்டா வெளிநாட்டுல சேவ் ஆகவே கூடாது அன்டில் ஆர் அன்லெஸ் அவங்கள ப்ராஜெக்டா கொடுக்குற வரைக்கும். இப்போ இந்தியாவோட ராணுவ ரகசியத்தை தூக்கிட்டு போய் சைனாவில சேவ் பண்ணி வைன்னு சொன்னா வைப்பீங்களா? இல்ல, பிரைவசி தான், வைக்க மாட்டோம். பிரைவசிக்கா அதேதான், சரியா? ஸோ இப்போ இந்த விஷயத்துக்காக யூஎஸ்ஓ, கனடாவோ, ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹை எண்ட், ஓகேவா? ரேட்டு கொஞ்சம் கூட தான் இருக்கும், ஓகேவா? அப்போ இப்போ நீங்க கிரியேட் பண்ண போற ப்ராஜெக்டை எந்த ரீஜியன்ல சூஸ் பண்ணணும், எவ்வளோ ரேட்ல அந்த ப்ராஜெக்டை வாங்கணும் அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு மனத்தொராய கணக்கு உங்களுக்கு வரணும். இப்போ வரைக்கும் நான் கணக்கு சொல்லி கொடுக்கல, பட் கணக்கு போக போக சொல்லி கொடுக்குறேன். இப்ப ரீஜியன்னா என்னன்னு கிளியரா புரிஞ்சுதா? அடுத்து அவைலபிலிட்டி. ரீஜியனுக்கு இதுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ். அதாவது நம்ம ரீஜியன் என்ன பண்ணோம், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பிசிக்கல் லொகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம், கரெக்டா? அதாவது சென்னை ஒரு லொகேஷன், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக்ஹோம் ஒரு லொகேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம், ரைட்? இப்ப அதே தான், ஆனா என்ன வித்தியாசம்னா, நான் சொல்லியிருந்தேன் இப்ப சென்னை லொகேஷனுக்குள்ள தாம்பரத்துல ஒண்ணு, பெரம்பூர்ல ஒண்ணு, நுங்கம்பாக்கத்துல ஒண்ணு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன், கரெக்டா? இப்போ இந்த ஒரு ரீஜியனுக்குள்ள சின்ன சின்ன பார்ட்டா இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு தான் அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மண்டலம். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுங்க, ஒரு ரீஜியன் அப்படின்றது ஒரு பிக்கர் லார்ஜ் ஜியோகிராபிக்கல் ஏரியாவை குறிக்கிறது. அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்றது ஒரு ரீஜியனுக்குள்ள இருக்கிற டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ஸ் குறிக்கிறது. நான் சொல்ல ஒரு பாயிண்ட் கிளியரா புரியுதுங்களா? இன்னும் நம்ம ஆக்சுவல் பாயிண்ட்டுக்குள்ளே போல, ஆக்சுவல் ரீஜியன் என்னென்ன லொகேஷன்ல இருக்கு, ஆக்சுவல் அவைலபிலிட்டி ஜோன் என்ன இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்கல. பட் இப்போ நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, இப்போ ஒரு ரீஜியன் அப்படின்றது பெருசு, அதாவது ஸ்டாக்ஹோம், பெங்களூர், சென்னை. இப்போ இந்த லொகேஷன்லாம் தனித்தனி லொகேஷன், ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு, ஓகே, இது ஒரு லொகேஷன் அப்படின்னு, இது ஒரு ரீஜியன் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? இப்போ பெங்களூர்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5 டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல டேட்டா சென்டர்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். இப்போ 5 டிஃப்ரெண்ட், ஏன்னா மேபி இட் மேபி 2 இல்ல 3 4 5 இல்ல 10 கூட இருக்கலாம், ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு நான் பெங்களூர் லொகேஷன்ல இருக்கிறத 5 டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல டேட்டா சென்டர் இருக்கு, அது எல்லாமே சேர்ந்தது ஒரு ரீஜியன். அதுல ஒவ்வொரு இடத்துலயும் வச்சிருப்பாங்க இல்லையா, அதாவது எனக்கு கரெக்டா சென்னையை வச்சு சொல்லட்டுமா எக்ஸாம்பிளுக்கு? ஏன்னா சென்னையில, எனக்கு பெங்களூர்ல அந்த அளவுக்கு எனக்கு பரிச்சயம் கிடையாது, சென்னை நான் சந்து பூந்து கூட சொல்லுவேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை லொகேஷன் எடுத்துக்கங்க, சென்னை ஒரு ரீஜியன் அப்படின்னு எடுத்துக்கங்க, ஓகேவா? இப்ப சென்னையில தாம்பரம், நுங்கம்பாக்கம், நாவலூர், சோழிங்கநல்லூர் இப்படின்னு ஒரு 4 லொகேஷன்ல இருக்குன்னு வச்சுப்போம், ஓகேவா? இப்போ சென்னை அப்படின்றது ரீஜியன், இந்த நாவலூர், நுங்கம்பாக்கம், தாம்பரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஜோன், ஓகேவா? ஒரு ரீஜியனுக்குள்ள இருக்கக்கூடிய மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸ், ஓகேவா? சரி, இதோட வேலை என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அவைலபிலிட்டி ஜோன்ஸுக்கான காரணம் என்னன்னா, இப்போ சோழிங்கநல்லூர்ல ஒரு டேட்டா சென்டர் வச்சிருக்கான்னு, திடீர்னு பூகம்பம் வந்து அந்த பில்டிங் இடிஞ்சு கீழே வந்தது, ஓகேவா? சோழிங்கநல்லூர்ல நான் சொல்றது, சோழிங்கநல்லூர்ல இடிஞ்சு கீழே வந்து அந்த பில்டிங் கீழே வந்துச்சு. இப்போ என்ன ஆகும், அந்த டேட்டா சென்டருக்குள்ள இந்த டேட்டா எல்லாம் கிராஷ் ஆயிடுமா? அப்போ கஸ்டமர் பாதிக்கப்படுவோம், கரெக்டா? கஸ்டமர் பாதிக்கப்படுவோம். அப்போ ஈவன் தோ இந்த மாதிரி ஃப்ளட் வந்தாலுமே, இல்ல பூகம்பம் வருது, இல்ல எலக்ட்ரிசிட்டி ஷார்ட் சர்க்கியூட்னால பில்டிங் எரிஞ்சு போகுது, இல்ல எவனோ சதி பண்ணி எரிச்சுட்டான், இந்த மாதிரி எந்த கான்செப்ட் இருந்தாலும் அங்க இருக்கிற எல்லா டேட்டாவும் எங்க இருக்கும், இன்னொரு அவைலபிலிட்டி ஜோன்ல வச்சிருப்பாங்க. ஒருவேளை அந்த பிரைமரி அவைலபிலிட்டி ஜோன் டவுன் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா செகண்டரி
அவைலபிலிட்டி ஜோன் வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அப் ஆகும். ஓகேவா? இது எல்லாமே நம்ம தனித்தனியா படிச்சலாம். அஜூரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். ஓகேவா? ஒருவேளை அதாவது இந்த அதை ஏன் கிளிக் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் நிறைய படிப்பீங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அஜூர் போர்ட்டல் இப்ப சும்மா ஒரு ஓவர்வியூக்காக காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஆக்சுவலி திஸ் ஒன் இஸ் த அஜூர் போர்ட்டல். ஓகேவா? இதுதான் அஜூர் போர்ட்டல். இதுலதான் நீங்க வேலை பார்க்க போறீங்க. ஓகேவா? இப்போ இதுல நான் ஒரு விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்றேன். ஓகேவா? இதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம இன் ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இப்போ நான் கிரியேட் பண்ண சொல்ல வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷினை செலக்ட் பண்றேன். ஓகேவா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் என்ன, ரிசோர்ஸ் குரூப்னா என்ன, இங்க பாருங்க ரீஜியனை செலக்ட் பண்ணும். இது வருதா, ரீஜன் எங்க இருக்கோ எல்லா லொகேஷனும் வருது பாருங்க. அதாவது அவைலபிலிட்டி ஜோன் அதை ஆட்டோமேட்டிக்கா சூஸ் பண்ணிக்கும். ஏன்னா சம் பிளேஸ்ல 2 அவைலபிலிட்டி ஜோன் தான் இருக்கும். அப்ப நம்ம அதை சூஸ் பண்ண முடியாது. அவைலபிலிட்டி ஜோன் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை சூஸ் பண்ணிக்கும். உங்களால என்னதான் சூஸ் பண்ண முடியும். ரீஜியன் இருக்கு, அவைலபிலிட்டி ஜோன் வேணுமா வேணாமா. அவைலபிலிட்டி ஜோன் வேணும் அப்படின்னா ஒரு ரீஜியனுக்குள்ள நீங்க மல்டிபிள் லொகேஷன்ஸ்ல உங்க டேட்டா இருக்கும். அவைலபிலிட்டி ஜோன் வேணாம், எனக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடண்டன்சி மட்டும் தான், அதாவது தேவையில்லாம இருக்கு அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும், ஜஸ்ட் இந்த செலக்ட் தான் பண்ண போறீங்க. அப்படின்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? அப்ப அவைலபிலிட்டி ஜோன் கிளியரா புரியுதா? புரியுது. அடுத்து நம்ம இன்னும் 2 விஷயம், இந்த 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரீசோர்சஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் டெர்மினாலஜிஸ். ஓகேவா? அஜூருக்குள்ள இருக்கிற டெர்மினாலஜிஸ் இப்படிதான் வேலை பார்க்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இது பண்றோம். ஓகேவா? ரீசோர்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்க அஜூர்ல வாங்குற எல்லா பொருட்களோட பேருமே ரீசோர்சஸ் தான். ஓகேவா? அஜூர்ல நீங்க வாங்குற எல்லா பொருளோட பேரும் ரீசோர்சஸ் தான். அதாவது விஎம் வாங்குவீங்க, சர்வீஸ் ஆப், ஃபங்க்ஷன் ஆப் வாங்குவீங்க, இந்த மாதிரி எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு பேர் ரீசோர்சஸ். அதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கு செங்கல், ஜல்லி, சிமெண்ட் இதெல்லாம் வாங்கி சேர்த்து வச்சுதான் வீடு கட்டுவீங்க. கரெக்டா? செங்கலை நம்ம தனியா ஒரு ரீசோர்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? அது ஒரு பொருள். சிமெண்ட் தனியா ஒரு பொருள்னு சொல்லலாமா? ஜல்லி தனியா ஒரு பொருள்னு சொல்லலாமா? கம்பி தனியா ஒரு பொருள்னு சொல்லலாமா? சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி அஜூர்ல இப்போ ஒரே ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க விஎம் வாங்குறீங்க, இல்ல வந்து ஃபங்க்ஷன் ஆப் வாங்குறீங்க, கியூபர்னெட்டிஸ் வாங்குறீங்க, டாக்கர் வாங்குறீங்க, வாட் எவர் இட் இஸ். ஓகேவா? எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், ரீசோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரீசோர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து ரீசோர்ஸ் குரூப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இந்த ரீசோர்ஸ் குரூப் அப்படின்னா என்னன்னா ஒரு ப்ராஜெக்டுக்குள்ள நீங்க வாங்குற மல்டிபிள் ரிசோர்சஸை ஒன்னா குரூப் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு இடம். இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க வாட்ஸ்அப் குரூப்பை நீங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. ஓகேவா? வாட்ஸ்அப் குரூப்பை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கங்க. இப்போ இந்த வாட்ஸ்அப் குரூப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லைக் இப்போ மலர் நீங்க சொல்லுங்க. இப்போ நீங்க 10th படிச்சிருப்பீங்க, 12th படிச்சிருப்பீங்க, காலேஜ் படிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் இந்தியாவில் எங்கேயாவது வேலை பார்த்துருப்பீங்க. இப்போ ஸ்டாக்ஹோம் போயிட்டீங்க. இப்போ ஸ்டாக்ஹோம் தான் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? இப்போ நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு குரூப் இருக்கு. கரெக்டா? வாட்ஸ்அப் குரூப் ஏன் எல்லாத்தையும் ஒரே குரூப்ல வைக்கலாமே, எதுக்காக தனித்தனியா வைக்கிறீங்க? இப்போ ஃபேமிலி குரூப் இருக்கும் தனியா, ஃப்ரெண்ட்ஸ் குரூப் 10th படிச்சவங்க, அப்படி ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி குரூப் ஃபார்ம் பண்றது, அது சொல்றீங்களா? அப்படியா? ஆமா, அதேதான். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சவங்களும் ஒரு குரூப்பா ஒருத்தவங்களை தெரியாது, தெரிஞ்சவங்களை ஓட்டுக்காக வச்சுக்கிறீங்க. கரெக்ட். ஓகே. வேற ஏதாவது காரணத்தை யோசிங்க. எதுக்காக ஏன் வாட்ஸ்அப்ல எல்லாரோடையுமே ஒரு குரூப்பா இருக்கலாமே, எதுக்காக நீங்க 10th படிச்சவங்க ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். யார்கிட்ட பேசணுமோ அந்த குரூப் ஆளுங்க கிட்ட எல்லாருமே அட் எ டைம் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். சூர்யா, நீங்க கூட யோசிக்கலாம், நீங்களும் சொல்லலாம். உங்களுக்கும் இருக்கும், உங்களுக்கு 10th குரூப் இருக்கும், 12th குரூப் இருக்கும், காலேஜ் குரூப் இருக்கும். ஓகேவா? இப்ப ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ்ல வராங்கன்னா, ஒரே கிளாஸ் வராங்கன்னா அவங்க அந்த குரூப்லயே இருப்பாங்க, இந்த குரூப்லயே இருப்பாங்க சார். கண்டென்ட் பாத்தீங்கன்னா காலேஜ்ல வர கண்டென்ட் அவங்களுக்கும் வரும், நமக்கும் வருங்க சார். காலேஜ் குரூப்ல காமனா, ஸ்கூல் குரூப்லயும் காமனா வரும். ஏன்னா 2 பேருமே 2 இதுல சம்பந்தப்பட்டு இருக்கிறோம். ஓகே. இப்போ என்னோட 10th பசங்க கூட படிச்சவங்க இருக்காங்க, 12th கூட படிச்சவங்க இருக்காங்க, என்னோட ஊர் பசங்க வந்து ஒரு குரூப்ல இருக்காங்க, என் ஃபேமிலி ஒரு குரூப்ல இருக்காங்க. 10th குரூப் இருக்கு, 12th குரூப் இருக்கு, காலேஜ் குரூப் இருக்கு. நான் ஒரு 5 காலேஜ் படிச்சேன். அந்த 5 காலேஜுக்கும் 5 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கு. அதுவும் இல்லாம அந்த காலேஜ்ல பஸ் குரூப் ஒண்ணு இருக்கு, பஸ்ல ஏரியா குரூப் ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? என்டையர் காலேஜ் குரூப் ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி வந்து மல்டிபிள் குரூப்ஸ் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஏன் அப்படின்னா இப்ப நல்லா நோட் பண்ணி பாருங்க. முதல்ல நான் 10th படிச்ச இடமும் இப்ப நீங்க 10th படிச்ச இடமும் வேற. கரெக்டா? இப்ப நான் 10th படிச்ச குரூப்ல உங்களை சேர்த்தா நல்லா இருக்குமா? ஈவன் தோ இப்ப மலர்விழி எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, சூர்யா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு,
இருந்தாலும் நான் 10th படிச்ச குரூப்ல தூக்கிட்டு உங்களை ஆட் பண்ண முடியுமா? ரிலேட்டட் இல்ல அப்படின்றத விட அது நல்லா இருக்காது. ஏன்னா நீங்க வந்து என்கிட்ட தான் பழகிங்க, மத்த யாருக்கிட்டையும் பழகல. கரெக்டா? அப்போ உங்களுக்கு எனக்கு மட்டும் தான் சம்பந்தமே தவிர அப்பார்ட் ஃப்ரம் மீ there is no one is connected, right? அப்போ அந்த இடத்துல நீங்க இருக்கணுமா இருக்கக்கூடாது, ரைட்? அதே மாதிரி இப்போ உங்களுடைய 12th குரூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ மறுபடியும் அகைன் சேம் தான். என்னதான் உங்களுக்கு நான் பரிச்சயமா இருந்தாலும் 12th குரூப்புக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது. கரெக்டா? ஏன்னா என்னுடைய 12th குரூப் வேற, உங்களுடைய 12th குரூப் வேற, ரைட்? இப்போ ஒருவேளை இன்டர் கனெக்ஷன் பிரைவசி போகும். இப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன், வாட்ஸ்அப் குரூப்ல ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனி குரூப் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஒருவேளை இப்ப யோசிச்சு பாருங்க, என்னுடைய 12th குரூப்ல உங்களுடைய 12th குரூப் யாராவது பேசினாங்கன்னா என்ன ஆகும்? என்னுடைய 12th குரூப்ல உங்களுடைய 12th குரூப் இப்போ உங்க குரூப்ல பேசுற மாதிரி என்கிட்ட பேசினா என்ன ஆகும்? என்னுடைய குரூப்ல பேசினா என்ன ஆகும்? இட் வில் பி கிளாஷ் ஆகும், பிரைவேசி பாதிக்கப்படும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பேச முடியாது, ஃபர்ஸ்ட் எம்பாரசிங்கா இருக்கும், ரைட்? இந்த சேம் விஷயம் தான் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சேம் திங் தான் என்ன நடக்குது அப்படின்னா ரீசோர்ஸ் குரூப்லயும் நடக்குது. ஓகேவா? நான் ரீசோர்ஸ்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். அஜூர்ல நீங்க யூஸ் பண்ற எல்லா சர்வீசஸோட பேரும் ரீசோர்சஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? இப்போ அந்த ரீசோர்ஸ் எல்லாம் ஒரு ப்ராஜெக்டுக்கு எடுத்து குரூப் பண்ணுவாங்க. அப்படி குரூப் பண்றதோட பேர் தான் என்ன? ரீசோர்ஸ் குரூப். அதாவது இப்போ ஒரு வெப்சைட் ப்ராஜெக்ட் பண்றீங்க, அந்த வெப்சைட் ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். வீடு கட்டுறதுக்கு செங்கல், சிமெண்ட், ஜல்லி இதெல்லாம் வாங்குறோம் இல்லையா? நீங்க பக்கத்துல இன்னொரு வீடு கட்டுறாங்க, ஓகேவா? அங்கேயும் சிமெண்ட், ஜல்லி, கம்பி இதெல்லாம் வாங்குறாங்க. பக்கத்துல வந்து 10 ஃப்ளோர் அடிக்கிறதுக்காக 22ஆம் நம்பர் சைஸ் கம்பி வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து 2 ஃப்ளோர் தான் கட்டுறீங்க, உங்களுக்கு 18ஆம் நம்பர் சைஸ் கம்பியே போதும். இப்போ அந்த 22ஆம் நம்பர் சைஸ் கம்பி வாங்கி யூஸ் பண்ணா நல்லா இருக்குமா? ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு சர்வீஸை வாங்க முடியும். அதே மாதிரி தான் ரீசோர்சஸ் அப்படின்றது, நீங்க வாங்குற எல்லா விஷயங்களுமே இட் இஸ் அ ரீசோர்ஸ். ஓகேவா? அந்த ரீசோர்ஸை ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எதெல்லாம் நீங்க யூஸ் பண்ண போறீங்களோ அதை மட்டும் தனியா வாட்ஸ்அப் குரூப் மாதிரி பிரிச்சு வச்சு யூஸ் பண்றதுக்கு தான் ரீசோர்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? அதாவது நிறைய ரிசோர்சஸ் இருக்குது, இல்ல நமக்கு எது தேவையோ அதை மட்டும் ஒன்னா குரூப் பண்ணி யூஸ் பண்றது பேர் ரிசோர்சஸ். ஆமா, லைக் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்போ நான் அஜூர் போர்ட்டலே ஓபன் பண்ணிக்கிறேன், சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா அஜூர்ல 200க்கும் அதிகமான சர்வீசஸ் இருக்கு. ஓகேவா? இந்த சர்வீசஸ் ஒவ்வொன்றுமே ஒரு ரீசோர்ஸ். ஓகேவா? இததான் ரீசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல இந்த 3 ரீசோர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க. இப்ப இந்த 3 விஷயத்த மட்டும் அதாவது இந்த சேர் ஸ்டுடியோ, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஜூர் டிப்ளாய்மெண்ட் என்விரான்மெண்ட்ஸ், இந்த அஜூர் டெவாப்ஸ் ஆர்கனைசேஷன், இதை 3 மட்டும் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா லைக் ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க. ஓகேவா? இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு அஜூர் யூஸ் பண்ணுவீங்க, இல்ல சார், மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அப்போ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் இப்ப இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்றது இது 3, அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க வேற ஒரு 3 யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆல்ரெடி இருக்கிறத நான் ஒரு லைவா காமிச்சிடுறேன். ஓகேவா? ரீசோர்ஸ் குரூப் அப்படின்னு எங்க இருக்கு, இங்க வருங்க, இதை இருக்கு பாருங்க. இப்போ விசுவல் ஸ்டுடியோ ஆன்லைன் ஒரு ரீசோர்ஸ் குரூப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, 2 மாசத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா ரீசோர்ஸ் மேனேஜர்ல நான் வாங்கியிருக்கிற ரீசோர்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. ஓகேவா? ஆனா ரீசோர்ஸ் குரூப்புக்குள்ள போனா அந்த ரீசோர்ஸ் குரூப்புக்குள்ள என்ன இருக்குன்னு காமிக்கும். ஓகேவா? ஒண்ணுமே கிடையாது உள்ள. ஓகேவா? இப்ப நான் இதுக்குள்ள ஆட் பண்ணனா என்ன ஆகும், அது ஒரு குரூப், வாட்ஸ்அப் குரூப் மாதிரி அது ஒரு குரூப். அந்த குரூப்ல நீங்க என்ன வைக்கிறீங்களோ அது மட்டும் அந்த குரூப்ல தான் இருக்கும். ஓகேவா? இப்ப இது எல்லாமே தனித்தனியா இருக்கு. ஓகேவா? நீங்க வேணும்னா மொத்தமா வச்சுக்கலாம். ஓகேவா? ரீசோர்ஸ் குரூப் இஸ் நத்திங் பட் குரூப்பிங் த ரீசோர்ஸ், அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன். அதாவது இன்கேஸ் இது புரியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 4th டேலயோ 5th டேலயோ கண்டிப்பா ரீசோர்சஸ் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, அப்படி கிரியேட் பண்ண சொல்ல ரீசோர்ஸ் குரூப் கண்டிப்பா கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? கூடவே இன்னொன்னையும் கிரியேட் பண்ணுவோம், அதுக்கு பேர் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகேவா? சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னன்னா சிம்பிளா புரிய வைக்கிறோம் பாருங்க. இப்போ 5 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்கு. ஓகேவா? அந்த 5 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸுக்கும் நீங்க தனித்தனியா நீங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா தனித்தனியா தானே பில் வசூல் பண்ணுவீங்க, இல்ல மொத்தமா வசூல் பண்ணுவீங்களா? இல்ல சார், இன்னும் சிம்பிளா கேக்குறேன். இப்ப நான் 3 பேருக்கும் கிளாஸ் எடுக்கிறேன், இந்த 3 பேருடைய டிஃபரெண்ட் தனித்தனியா தானே ஃபீஸ் வாங்குறேன், இல்ல மொத்த பேருக்கு சேர்த்து மொத்தமா காசு வாங்குறீங்களா? இல்லைங்க சார், செப்பரேட்டா தான் வாங்குறேன். சரி, செப்பரேட்டா வாங்குறேன். ஆனாலும் எல்லாமே எங்க தான் வந்து நிக்கிறீங்க, ஒரே குரூப்ல தான் வந்து நிக்கிறீங்க, ரைட்? இப்போ நம்மளுடைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் பாருங்க. இப்போ இதுல ரீசோர்சஸ் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நீங்க மலர்வழி ஒரு ரீசோர்ஸ், செல்வம் ஒரு ரீசோர்ஸ், ஒரு சூர்யா ஒரு ரீசோர்ஸ், எல்லாருமே இண்டிவிஜுவல் ரீசோர்ஸ். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், உங்க எல்லாரையும் ஒரு குரூப்ல வச்சிருக்கேன்.
ரைட்? உங்க எல்லாரையும் ஒரு குரூப்ல வச்சிருக்கேன். இந்த குரூப்ல வச்சுதான் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? சரி, சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா, சரி இது எல்லாமே இந்த ரிசோர்ஸ் குரூப் உங்களை எக்ஸாம்பிள் சொன்னது இந்த ரிசோர்ஸ் குரூப்காக மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு வேற எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் 5 கம்பெனின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? அந்த 5 கம்பெனில மொதல் கம்பெனி எடுத்துங்க. இப்ப மொதல் கம்பெனி ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னு வைங்க. அந்த 10 கோடி ரூபாய் காசு அவங்க கிட்ட வாங்குவீங்களா, இல்ல கூட இருக்கிற மீதி 4 கம்பெனிட்டு சேர்த்து வாங்குவீங்களா? இல்ல சார், எந்த கம்பெனி யூஸ் பண்ணிருக்காங்களோ அந்த கம்பெனி கிட்ட தான் வாங்குவீங்க. அப்போ 5 கம்பெனி இருந்தாலும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தாகணும். கரெக்டா? சப்ஸ்கிரிப்ஷன் காசு கட்டுற இடம், பில்லிங் பேமெண்ட் பண்ற இடம். இப்போ கம்பெனி நம்பர் 1 ஓகேவா 10 கோடி ரூபாய், கம்பெனி நம்பர் 2 35 கோடி ரூபாய், கம்பெனி நம்பர் 3 வெறும் 5 லட்சம், கம்பெனி நம்பர் 4 15,000, கம்பெனி நம்பர் 5 7 கோடி ரூபாய். ஓகேவா? எல்லாமே அதிகமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா இங்க சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கான பில்லிங். ஓகேவா? இப்ப இங்க பாருங்க, நானே 3 சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருப்பேன். ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றேன். ஓகேவா? இதெல்லாம் நான் திரும்பி பார்ப்போம். ஜஸ்ட் நான் உனக்கு ஓவர்வியூ மட்டும் தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்ப இங்க பாருங்க, சப்ஸ்கிரிப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. எந்த சப்ஸ்கிரிப்ஷன் கீழே இப்ப ஆல்ரெடி நான் 3 சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். ஓகேவா? 17 CF ஒன்னு, AD 18 ஒன்னு, E0 D7 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ இது எல்லாமே எனக்கு வந்து ஸ்பான்சர்ல கிடைச்சது, நாட் நான் காசு கொடுத்து பண்ணது. அஜூருக்கு எழுதி போட்டு இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ப்ரூஃப் ஆஃப் அத்தாரிட்டியை வச்சு நான் 3 ஸ்பான்சர்ஷிப் அக்கௌண்ட் வாங்கினேன். ஓகேவா? இப்போ நான் ஏதாவது பண்ணனா கூட எனக்கு இந்த 3 அக்கௌண்ட் எனக்கு காசு கொடுத்துக்கும். ஓகேவா? இப்போ நீங்க வந்து நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டு தான் வருவீங்க. ஓகேவா? சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த கம்பெனிக்கு எவ்வளவு பில், நீ பண்ண போற ப்ராஜெக்ட் வந்து யாருக்கு பண்ற அதை வந்து முடிவு பண்றது. ஓகேவா? மேனேஜ்மெண்ட் குரூப் அடுத்து. ஓகேவா? இந்த மேனேஜ்மெண்ட் குரூப் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய ஆளு. ஓகேவா? இந்த மேனேஜ்மெண்ட் குரூப் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரே கம்பெனி கீழே 2 ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம், 2 டிஃபரெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வைக்கலாம் இல்லையா? இல்ல ஒரு கம்பெனி கீழே ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுட்டு அதுக்கு கீழே நீங்க 10 ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ரிசோர்ஸ் குரூப்பை 10 பிரிக்கலாம் இல்லையா? எப்படி வேணாலும் பண்ணலாம். கரெக்டா? அப்போ டாப் லெவல்ல உங்களுக்கு மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷனை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு கண்டெய்னர் வேணும் இல்லையா? அதாவது வீட்டுல சமையல் கட்டு இருக்கும், சமையல் கட்டுல அரிசிக்கு ஒரு பாக்ஸ், பருப்புக்கு ஒரு பாக்ஸ், இதுக்கெல்லாம் தனித்தனியா இருக்கும். ஓகேவா? ஆனா அது எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு ஷெல்ஃப்ல க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. கரெக்டா? சேம் திங் மேனேஜ்மெண்ட் குரூப் அப்படின்றது மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷனை ஒரு ஷெல்ஃப் மாதிரி அதை உள்ள வச்சிருக்கும். ஓகேவா? அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கீழே எத்தனை குரூப் இருக்கு, எத்தனை ரிசோர்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம லிஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். சோ இதுதான் ஹைராக்கி. ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் குரூப், அதாவது பெரிய பாக்ஸ், அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் குட்டி பாக்ஸ், ஏன்னா அதனாலதான் பணம் கொடுக்க போறாங்க. பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பணத்துக்கு என்ன வேலை செஞ்சிருக்கீங்க, அது குட்டி பாக்ஸ். ஓகேவா? சரி, இன்னும் சிம்பிளா புரிஞ்சுங்க. இப்போ SRK டிராவல்ஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்றோம்னு, நீங்க ரிசோர்ஸ் குரூப்பை பாருங்க. அதாவது இந்த விர்ச்சுவல் மிஷின் தேவை, எனக்கு வந்து SQL தேவை, அதுக்கப்புறம் ஃபிளீட் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு 3 தேவை. ஓகேவா? இது மூணு சர்வீஸ். இந்த சர்வீஸை பத்தி எல்லாம் தனித்தனியா படிப்போம். ஓகேவா? இப்போ இந்த 3 சர்வீஸ் மட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன், SRK டிராவல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு ரிசோர்ஸ் குரூப்ல ஆட் பண்றேன். ஓகேவா கைஸ்? இப்போ இந்த இமேஜ் பார்த்தோன்னே உங்களுக்கு புரியுதா? அதாவது ஒரு அப்ளிகேஷன் ரிசோர்ஸ் குரூப்காக நான் என்ன பண்றேன், ஒரு செப்பரேட் குரூப் வந்து கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நிறைய சர்வீசஸ் போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி நான் 100 அப்ளிகேஷன் கூட இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் லைவாவே ஒன்று காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நம்மளுடைய ஹோஸ்டிங்கர் பேனலுக்கு நான் போறேன். அதாவது நம்மளுடைய இது கிளவுட் போர்ட்டல், அதாவது லைக் அஜூர் மாதிரி இதுவும் ஒரு கிளவுட் போர்ட்டல். ஓகேங்களா? இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இங்க பாருங்க, ஒரே ஒரு கிளவுட் போர்ட்டல் தான் வாங்கணும், ஒரே ஒரு கண்டெய்னர் தான். அந்த கண்டெய்னருக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன், 4 டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்கேன். ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க, 4 டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன். ஆனா இந்த 4 டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளேயும் தனித்தனி ஃபைல் ஃபோல்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ இப்ப இங்க பாருங்க, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் 1 தான். ஓகேவா? என்னோட இமெயில் ஐடி வச்சு சப்ஸ்கிரிப்ஷன் 1 வாங்கிட்டேன். ஓகேவா? அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் கீழே ரிசோர்ஸ் குரூப் இருக்கு இல்லையா, அந்த ரிசோர்ஸ் குரூப் தான் என்னது, இந்த வெப்சைட் கவுண்ட். ஓகேவா? இப்போ நான் யூஸ் பண்ற ப்ராஜெக்ட்ஸோட இது. ஓகேவா? ஸோ என்னென்ன இது யூஸ் பண்றேன்னு அது வந்து பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் குரூப்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ரிசோர்ஸ் குரூப் உள்ள, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ண பெரிய ப்ராஜெக்ட் இதுதான். இப்போ oneweb.webtechacademy.in இருக்கு இல்லையா, இப்போ இதுக்குள்ள நான் ஃபைல் மேனேஜர் போறேன். இதுக்குள்ள போனீங்கன்னா என்ன இருக்கும், அதுக்கு தேவையான ஃபைல்ஸ் இருக்கும். உள்ள வச்சிருப்பாங்க இல்லையா, அதுதான் ரிசோர்ஸ் குரூப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் குரூப் ஆஃப் ரிசோர்சஸ் இந்த அஜூர். ஓகேவா? அவ்வளவுதான். ஓகேவா? அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜர், ARM அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல, இப்போ நம்ம ரிசோர்சஸ் வாங்குறோம், அதை மேனேஜ் பண்ற இடம் இல்லையா, அதுதான் ரிசோர்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லைக் இப்போ நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல வேலை பாக்குறீங்க அப்படின்னா, என்னதான் வந்து
நீங்க எம்ப்ளாயா இருந்தாலும் உங்களை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு மேனேஜர் போட்டிருப்பாங்க கரெக்டா. அந்த மேனேஜர் தான் வந்து பாத்தீங்கன்னா அஷ்யூர் ரிசோர்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ரிசோர்ஸ் மேனேஜர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்க இருக்கிற எல்லா ரிசோர்ஸையும் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இருக்கிற எல்லா ரிசோர்ஸையும் ஈவன் போர்ட்டல் லைக் விஎம் டேட்டாபேஸ் எந்த ரிசோர்ஸ் இருந்தாலும் அது எல்லாமே அஷ்யூர் ரிசோர்ஸ் மேனேஜர் மூலமா நம்மளால மேனேஜ் பண்ணிக்க முடியும். லைக் இப்போ அதை காட்டுற பாருங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது போறது எங்க தான் போகும், ரிசோர்ஸ் மேனேஜ் பண்ற பிளேஸுக்கு தான் போகும். அந்த ரிசோர்ஸ் ஓபன் பண்ணும். இப்போ வேணும்னா இங்க இருக்கு பாருங்க. அது மாதிரி இன்னொரு விஷயம், இன்னைக்கு ஒரு அஷ்யூர் கொடுக்குறாங்க அப்படின்னா நாளைக்கு அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. டக்கு டக்குன்னு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, டக்கு டக்குன்னு சேஞ்ச் ஆகும் சென்ஸ் யூஐ வந்து மாத்திக்கிட்டே இருப்பானுங்க. ஓகேவா, நேத்து நீங்க ரைட் கார்னர்ல பார்த்த மாதிரி நல்லா ஞாபகம் வச்சிருப்பீங்க, மறுநாள் படுபாவி பசங்க லெஃப்ட் கார்னர்ல வச்சு விட்டுருவானுங்க. ஓகேவா, நம்ம தேடுற மாதிரி இருக்கும். அது யூஸ்வலா அஷ்யூர்ல நடக்கிறது. அஷ்யூர் ஏடபிள்யூஎஸ்ல இது ஃப்ரீக்வெண்டா நடக்கும். ஓகேவா, நம்ம கிட்ட என்னென்ன ரிசோர்ஸ் இருக்கு, இதை வச்சுக்கலாமா வேணாமா, ஜஸ்ட் கிளிக் பண்ணி டெலிட் பண்றதுன்னா நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இல்ல இதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இல்ல இதுக்குள்ள இந்த இமேஜ் கேலரிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத நம்ம உள்ள போய் பாத்துக்கலாம். இப்ப அதுல ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் நான் ஓபன் பண்ணி பார்க்கணுமா பார்த்துக்கலாம். சோ ஓகேவா, சோ ரிசோர்ஸ் மேனேஜர் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ற ரிசோர்சஸ், அதுல நம்ம அப்லோட் பண்ணி வைக்கிற பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, லைக் இமேஜஸ், வேர்ட் டாக்குமெண்ட், பிடிஎஃப் டாக்குமெண்ட், இந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணுவோம் இல்லையா. சோ அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ற ஒரு வேலையா, மேனேஜரோட வேலை என்ன, ஆர்கனைஸ் பண்றது. அதே தான் ஏஆர்எம்மோட வேலை என்ன, ஆர்கனைஸ் பண்ணது. அவ்வளவுதான், தட்ஸ் இட். ஓகேவா.